அதே மாதிரி இப்போ வந்துட்டு உங்களோட சலூன் வந்து எம்எஸ் தோனியை வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இந்த தாட் எப்படி வந்துச்சு? எம்எஸ் தோனின்றது அது அப்போ அந்த இயர் வந்து சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணாங்க. இங்கே சிஎம் வந்து அவர் ஃபேவரட் செலிபிரிட்டிக்கு நீங்கள் பண்ண ஒரு லுக் ஹேர்க்கு பண்ணேன். திக்காக இருக்கவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், தின்னாக இருக்கவங்களுக்கு திக்காக இருக்கணுன்றது ஆசை. ஓகே, ஹேர் ஃபால்ன்றது உங்கள் ஹேர் பிரேக் ஆகுது. ஓகே, டியூ டு கலர், டியூ டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், டியூ டு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உங்களோட ஹேரோட எலாஸ்டிசிட்டி வந்து வீக் ஆகிட்டு. நீங்கள் இங்கே இருக்கிற கிளாஸஸ்லாம் விட்டுட்டு ஏன் அப்ராடில் போய் படிக்கிறீங்க? ஸோ நம்ம போயிட்டு அங்கே கற்றுக்கிறது தாண்டி யூ அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர் ஆஃப் ஹேர். ஸ்பான்சர் பிஸி பிரெயின்ஸ் என்பது ஒரு பிரீமியர் இண்டிபெண்டன்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு க்ரூம் ஸ்டைல் டாக். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே தன்னை எப்படிலாம் க்ரூம் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு நம்மளை எப்படிலாம் ஸ்டைலிஷாக காமிச்சிக்கலாம் அப்படின்றது தான் எப்போவுமே திங்கிங்காக இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஐகான் ஸ்டைலிஷ் யார் அப்படின்னா அப்பு வெயின் அவங்க தான். அவங்களோட லைஃப் ஜேர்னி என்ன, இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சில க்ரூம் டிப்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். ஹாய், வணக்கம் சார். அப்பு வெயின் அப்படின்ட்டு உங்களோட நேம் கேட்ட உடனே எல்லாருமே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது ஒருவேளை பேட்மேனோட தம்பியா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி. பேட்மேனோட தம்பியா இருப்பாரு. பிகாஸ் வந்து கோதம் சிட்டிக்கு ஒரு பேட்மேன் மாதிரி, சென்னை சிட்டிக்கு வந்து அப்பு வெயின் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? இந்த பேர் இவ்வளோ ஸ்டைலிஷா இருக்கிறதுக்கும் தென் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குதா? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். அப்புன்றது இட்ஸ் மை நிக் நேம், வீட்டில் கூப்பிடுறது கேஷுவலாக. வெயின்ன்றது எனக்கு சின்ன வயசுலேயே அப்படியே ஒரு லில் வெயின் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பத்துலேருந்து அந்த வெயின் எடுத்து அப்படியே வச்சாச்சு. தட்ஸ் வாட் அப்பு வெயின். மிச்சபடி ஒன்று. ஓகே சார். இப்போ வந்துட்டு அப்பு வெயின் அப்படின்றப்போ இப்போ எல்லாருக்குமே தெரியும், பட் முன்னாடி இருந்த அப்பு யாருக்குமே தெரியாது இல்லையா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயமே மக்களுக்கு வந்து தெரிய வந்தது. இப்போ இன்டர்நெட்ல இல்லாத ஒரு அப்புவை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. இன்டர்நெட்டில் இல்லாத ஒரு அப்புனா, அப்பு கேன் டான்ஸ், ஐம் ப்ரொஃபஷனல் டான்ஸர். தென் ஐ மீன் சிலம்பாட்டம் பண்ணுவோம். ஸோ மை டேட் இஸ் அ மாஸ்டர்ஸ். இப்போ கிளாஸும் இருக்குது. நம்ம சென்னை டிஏவி ஸ்கூல்ஸ் நிறைய இதில் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அப்போ தான் மாஸ்டர்ஸு. ஸோ அது நானும் பண்ணுவேன். நேஷ்னல் அடிச்சிருக்கேன், நிறைய நேஷ்னல் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியாது சிலம்பத்தில். ஓகே, ஸோ அது தெரியாது. ஸோ அதை விட்டுட்டு நீங்க டான்ஸ்க்கு வந்தீங்களா இல்ல அப்படியே? இல்லை, அது செவன்த்லேருந்து, அது நான் செவன்த் படிக்கும் போது அந்த கிளாஸ், பிகாஸ் அப்பா மாஸ்டர்ன்றதுனால அப்பத்துலேருந்தே இது பண்ணி அதுலேருந்து டான்ஸு போனேன். டான்ஸ்லேருந்து தென் ஹேர் ட்ரெஸ்ஸர். சரி, ஓகே சார். இப்போ வந்து உங்க டான்ஸ்ல இருந்து அப்படியே நீங்க வந்து அந்த இதுவே விட்டுட்டீங்க இல்லையா? விட்டுட்டு அப்படியே ஸ்டைலிஷா மாறினதுக்கு ஒரு ரீசன் என்ன சார்? அது ரீசன் வந்து நான் மாறினேன்னு சொல்றத விட இட் புஷ், அதுதான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் அப்போல்லாம் வந்து ரேசிசம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு 16 years முன்னாடி. ஸோ டான்ஸ் ஆடணும்னா யூ நீட் டு ஹேவ் அ ஹைட்டாக இருக்கணும், கலராக இருக்கணும். ஸோ நிறைய இதெல்லாம் இருக்குது அப்போது. பட் ஐ ஹேவ் டு பிரேக் த திங்ஸ் அண்ட் ஆல். அது அப்போ முடியாமல் போச்சு அந்த ஏஜில். அப்போ அப்படியே அதுதான் இட் மேட் மீ டு சேஞ்ச் த ப்ரொஃபஷன் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்போ இதை ஏதாச்சும் ஒரு மூவியில் ஒரு செலிப்ரிட்டியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணி இருக்குதா? மூவியோட செலிப்ரிட்டின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்தது ரிலேட்டட் டு திஸ். இட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபிலிமியாக அந்த இட் டசன்ட் லுக் வெரி நேச்சுரலாக. இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட் ஸ்டஃப் அண்ட் ஆல். அது ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க. தட்ஸ் நாட் த ரியாலிட்டி. பட் இட்ஸ் ஒன்றுமே ஒரு இட் ஹேஸ் லாட் ஆஃப் நிறைய விஷயம் இருக்குது. அது படத்தில் எதுவும் பெருசாக நான் பார்க்கல. இல்லை, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரொஃபஷனல் டான்ஸர். ஓகே, ஓ பிரபுதேவா, அந்த ஓகே ஓகே மின்சாரா கான். ஓகே, ஸோ தட் இஸ் a character role. I mean like he is a dancer and then அவரும் இது பண்ணுவார். அந்த இடத்துல சலூன் வச்சிருப்பாரு, ஃபன்னாக இருப்பாரு. ஸோ தட்ஸ் நைஸ். ஓகே, 17 வயசுல நீங்கள் வந்து டான்ஸராக ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இல்லை, 17 வயசுல டான்ஸர் சார். 17 வயசுல இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஐ வாஸ் 9th standardலேருந்து டான்ஸ் ஆடுவேன். அப்போதுலேருந்தே நடிகர் சங்கம் போயிட்டு அப்படியே ஷோஸ்லாம் பண்ணிட்டு 17 years ஐ ஸ்டார்டட் திஸ். 17 yearsல நீங்கள் ஐ ஸ்டார்டட் திஸ் இண்டஸ்ட்ரி. 12th முடிச்சுட்டு பாஸ் அவுட்டில் இருக்கும்போது வி ஸ்டார்டட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் கற்றுக்கிட்டேன். ஓ ஓகே, 9thலேருந்து அதான் சொல் ப்ரொஃபஷனல். அப்போதுலேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஓகே 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 உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டைலிஷ் ஒரு ஜேர்னி வந்துட்டு ஸ்ரீலங்காவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு?
ஸ்ரீலங்கான்னு சொல்கிறத விட ஃபஸ்ட்டு இங்கே சென்னையில் ஜிஎன் செட்டி ரோடு இந்த சலூனு. அந்த சலூன் பேர் சலூன் நயனா. ஓகே. அது ஸ்ரீலங்கன் பேஸ்டு கம்பெனி. அந்த ஓனர் Okay. வந்து ஷீஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ம். ஸோ நாங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு தென் இங்கே வேலை கேட்கும்போது they didn't give me the job. ஸோ ஐ went to பெங்களூர். பெங்களூரில் அப்படியே ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தது. தென் ஐ went to ஸ்ரீலங்கா ஃபார் ஒரு 6 to 7 months ஸ்ரீலங்காவில் இருந்தேன். அப்போது ஸோ ட்ரெயின் பண்ணதெல்லாமே அவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க இனிஷியல் ஸ்டேஜ். சரி எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆனஸ்ட்டாக சொன்னால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில். ஏதோ ஒரு இதில் அப்படியே வந்துட்டோம். ஒரு புஷ்ட்டு ஒரு அந்த மூமெண்ட் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் ஜாயின்டு. அப்புறம் அப்படியே ஐ வாஸ் அ புவர் ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸில் இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் அகாடமியில். அப்புறம் போகும்போது தென் ஐ என்னோட சீனியர்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஐ காட் லாட் ஆஃப் இன்ஸ்பைரேஷன். அவங்களாம் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. தே ஆர் ஸ்ரீலங்கன்ஸ். நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது ஐ யூஸ் டு ஸ்டே வித் 11 ஸ்ரீலங்கன்ஸ். நான் ஒன்லி 1 தமிழ் பையன். ஸோ அப்போ அவங்களோட கல்ச்சர் அவங்க அந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்போ ஐம் டாக்கிங் அபவுட் 2010-11 அப்போலாம் வந்து பெங்களூரில் அந்த கோரமங்கலா ஸ்ட்ரீட்டில் அந்த ஒரு சலூனு அப்போ வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கும். தேர் வெரி மாடர்னாக இருப்பாங்க. ஸோ லைக் அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன இந்த இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது, ஒரு க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் லைக் இட் டசன்ட் புட் யூ இன்டு த பாக்ஸ், யூ ஆல்வேஸ் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்க இண்டஸ்ட்ரி இருக்குது. சமயம் நம்ம தெரியாமல் போச்சு அப்படின்னு. தென் ஐ ஸ்டார்டட் லவ்விங். தென் அப்படியே அது இது பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே. இல்ல அப்பா வந்து சிலம்பாட்டத்துல மாஸ்டரா இருக்கிறாரு. தென் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்றது வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகல. அது ஒரு பர்ட்டிகுலரானவங்க மட்டும்தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மூவி சைடா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாச்சும் ரேம்ப் வாக் போறவங்க அவங்க தான் அதெல்லாம் தன்னை க்ரூம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க எப்படி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தாட் வந்தது? சரி தட்ஸ் ஆனஸ்ட்டாக சொன்னேன். இப்போ வந்து எனக்கு வந்து எனக்கு கேட்டால் இது புஷ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஃபைன் டே ஒரு ஃபைன் டே என்ன ஆச்சுன்னா ஐ வாஸ் டூயிங் எ ஷோ. அது ஷோஸ்லாம் இது டிவியில் டெலிகாஸ்ட் வர ஷோ ஆக்சுவலாக. அந்த ஷோஸில் வந்து நான் ஆடிட்டு இருக்கும் போது எனக்கு சீனியர்ஸ் இருப்பாங்க. நான் குரூப் ஆடுவோம். ஸோ குரூப் ஆடும்போது அப்போ அந்த மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அந்த பையன் குள்ளமாக கருப்பாக இருக்கான், ஃப்ரண்ட்டில் போடாத அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ சார் பின்னாடி நிற்க வைக்க முடியாது ஷார்ட்டாக இருக்கிறதுனால. தென் அப்புறம் அவர் மாஸ்டர் சொன்னார், இது மாதிரி அவங்க சொல்கிறாங்க நீ எங்கள் அசிஸ்டண்டாக அப்படின்னு. அப்போ அதை போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு மேனேஜர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு வெல்விஷர் மாதிரி சும்மா அங்கே நாங்கள் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டீ ஷாப் போவோம். அந்த டீ ஷாப்பில் ஐ மெட்டர். அப்போ அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் இது மாதிரி இதுவாரு. அப்போ சொன்னேன் சரி அது ஓகே. அப்போ ஐ வாஸ் வெரி யங். ஸோ அப்போ இந்த யங் ஏஜில் நீ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணினா அப்போ தான் அவங்க அகாடமி வச்சுருந்தாங்க. தே ஆர் லைக் பிச்சிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சும்மா போனது. அப்போ அவங்க வந்து என்கிட்ட ஒய் டோன்ட் யூ ட்ரை திஸ், இட்ஸ் அ வெரி குட் இண்டஸ்ட்ரி ஃபார் யூ, நீ நல்லா இதுவாகணும் போது தென் எனக்கு ஃப்ரம் நோவேர் நோ ஐடியா அந்த சலூன் வாசல்லேருந்தே எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணேன். அவருக்கு கால் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இது மாதிரி ஏன்னோ வாட் நான் இந்த மாதிரி கோர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ காசு வேணும். அப்போ வந்து 25,000 to 30,000 ஐ திங்க். ஓகே. நான் டாக்கிங் 15 years பிஃபோர். எக்ஸ்பென்சிவ் அது அந்த இடத்துல. அப்போ சொன்னேன் எப்போ சொன்னேன் வீட்டுக்கு வா பேசிக்கலான்னு. தென் நைட்டு வீட்டுக்கு போனேன், அப்படியே அடம் பிடிச்சேன். இட் வாஸ் ஃப்ரைடே அண்ட் மண்டே மார்னிங் நான் போயிட்டு மணி கட்டிட்டு ஐ ஜாயின் த கிளாஸ். ஓ நீங்க படிக்கிறதுக்குமே வீட்டில் அடம் பிடிச்சி தான் சேர்ந்துருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்போ நான் வீட்டில் வந்து எனக்கு என்னென்னா பெருசாக ஒன்றும் ஓகே உனக்கு இது பிடிக்குதா பண்ணு, இது பிடிக்குதா பண்ணு அப்படின்ட்டு தே ஜஸ்ட் லெட் மீ டூ வாட் ஐ லைக். தட்ஸ் ஆல்சோ ஒன் ரீசன் நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு ரீசனு. பிகாஸ் எனக்கு வந்து இல்லை இதுதான் பண்ணணும்னு ஸோ பண்ணல. எனக்கு எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி லா படிக்க சொன்னாங்க. போயிட்டு டிஸ்கன் அந்த இதெல்லாம் ஃபார்ம் போட்டு எனக்கு காலேஜ் பாரிஸில் கிடச்சிது. போயிட்டு படிக்கவும் ஒரு 2-3 வீக்ஸ் போயிருப்பேன். ஐ ஃபீல் வெரி போர். எனக்கு போருன்னு எனக்கு ஐ எம் நாட் தட் பர்சன் ஹூ கேன் ஃபிட் இன் டு த பாக்ஸ் மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட்டு ரொம்ப ஃபார்மலாக போயிட்டு உக்காந்துட்டு என்னால் முடியல அது. பிகாஸ் பீயிங் டு த டான்ஸர் ரொம்ப வருஷமாக ஆடிட்டு எனக்கு அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. தென் அதை நான் பண்ணான்னு விட்டுட்டு தென் நான் சொல்லும் போது தே செட் ஓகே யூ டூ திஸ் இஃப் யூ லைக் இட் யூ டூ திஸ்னா. அப்போ நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹர்ட் இருக்குல்ல அந்த எனக்கு அப்போ எனக்கு 16 years இருக்கும். அது எனக்கு ரொம்ப மாதிரி ஹர்ட் ஆச்சு வேறு அந்த ட்ராமான்னு சொல்லலாம். அந்த மாதிரி அப்செட். எனக்கு அது எப்படி ரியலைஸ் பண்ணுறது தெரியல. அப்போல்லாம் ஈஸியாக சொல்லிருவாங்கல்ல ஓகே அது பட் இட் மீ வெரி பேட் அது. அப்போ நான் இப்போ அதை ரொம்ப குட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நிறைய மக்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ பார்பர் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு சலூனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு நம்மளுக்கான விஷயத்த நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சார் ஆக்சுவலாக? ஸோ ஓகே. ஸோ பார்பர் ஷாப் ஃபஸ்ட்டு நான் இந்த பேர் என்ன எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஏன்னா ஆதி காலத்தில் நம்ம பார்பர் ஷாப். ஸோ எனக்கே இந்த டவுட் இருந்தது. காரணம் என்னன்னா நான் வந்து இப்போது டான்ஸ் கிளாஸ் வந்து சலூன் சொல்லுவாங்க. ஓகே. நம்மளை பொறுத்துக்கு அந்த டைமில் வந்து 16 years பிகாஸ் சலூன்னா வந்து இட்ஸ் அ நார்மல் ஷாப். சலூன்றது ஒரு சலூன் கடை அப்படி தான் நினச்சேன் நான். அப்போ எனக்கு அவங்க சொன்னாங்க இல்லை சலூன் இருக்குது. சலூன் ஐ தாட் சலூன் இஸ் லோவர், பியூட்டி பார்லர் இஸ் மோர் ஹையர்.
அப்போ அந்த டைமில். அப்புறம் நான் இந்த சலூனில் போகும்போது தான் நான் பார்த்தேன். நல்லா இன்டீரியர் இருந்தது, சூப்பராக இருந்தது இன்டீரியரு. ரொம்ப நைஸ் மிரர் பெருசாக வச்சுருந்தாங்க, லைட் போட்டிருந்தாங்க, செம்மையாக இருந்தது, பெருசாக இருந்தது. நான் அப்போ ஓ பரவாயில்ல சலூன் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே சலூன்ன்றது ஒரு பாஷ் இது இருக்குது, பியூட்டி பார்லர்ன்றது இட்ஸ் வேறு. அப்புறம் பார்பர் ஷாப் இது. இப்போ ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நான் இப்போ என்ன இருக்குதுன்னா ஸோ பார்பர்ன்றது இப்போ டெக்னிக்கலாக ஆஃப்டர் 15 years இப்போ ஏன் அண்டர்ஸ்டாண்ட்னா ஸோ பார்பர் ஷாப் இட்ஸ் அ பார்பர் வேர் தே டூ மென், தே டூ வெரி குட் மென். பட் அவங்களுக்கு வந்து ஒரு அனலைசிஸ் ஆஃப் ஃபேஸ் ஷேப்பு, ஒரு டெக்னிக்கலாக நிறைய விஷயம் தெரியாது. தே கேன் டூ குட், தே வில் பி வெரி குட் இன் ப்ராக்டிக்கல். பட் யாருக்கு என்ன ஸ்டைல் பண்ணுன்றது தெரியாது. தட்ஸ் த பாபா. when you go to beauty parlor it's the same thing, they'll cut and they'll have less knowledge of knowledge. ஒரு டெக்னிக்கல் அக்செப்டில் வந்து பெருசாக ஒன்றும் அந்த ஒரு அப்கிரேடேஷனாக இருக்கட்டும், ஒரு அப்கிரேடாக இருக்கட்டும். வீட்டுக்கு நீங்கள் வீட்டு பக்கத்தில் போட்டால் சும்மா உங்களை நிற்க வச்சு ஒரு ட்ரை வெட் ஏரில் கூட இல்லை ட்ரை ஏரில் வெட்டி விட்டுருவாங்க ஒரு ஸ்ட்ரைட்டுன்ட்டு இது பண்ணிட்டு. ஸோ தட் இஸ் அந்த ஒரு கொஞ்சம் ஒரு அப்கிரேடேஷன் அந்த இதுக்கு. சலூன்ன்றது என்னென்னா யூ லேர்ன், யூ எஜுகேட், நீங்கள் படிக்கிறீங்க அதை பற்றி, யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேர், அது உள்ள என்ன இருக்குது, இந்த ஹேர் கட்டு பண்ணுறதுக்கு அது என்னென்ன டிப்ஸ் இருக்குது, அது என்னென்ன தெர் இஸ் அ லாங்குவேஜ், யூ லேர்ன் த லாங்குவேஜ். இப்போ நான் இங்கேருந்து ஒரு அப்ராட் போகிறேன், இப்போ எங்கன்னா போகிறீங்கன்னா யூ ஸ்பீக் டு தம் இன் ஹேர் ட்ரெஸ்ஸர் லாங்குவேஜ். ஸோ இப்போ நீங்கள் இப்போ அவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரியும், உங்களுக்கு ஃப்ரெஞ்ச், பட் ஸ்டில் யூ கேன் கம்யூனிகேட் வித் ஹேர் ட்ரெஸ்ஸர் லாங்குவேஜ் இஃப் தேர் ஹேர் ட்ரெஸ்ஸர். ஸோ தட் நாலேஜ் யூ வில் கெயின் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை படிக்கிறீங்க, தென் யூ வில் அனலைஸ் த கிளைண்ட், யூ வில் டூ த கன்சல்டேஷன், யூ ஆர் கிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு த கிளைண்ட். தட்ஸ் த சலூன் டஸ் இட் ஐ கெஸ். ஓகே சரி. இப்போ நீங்களே ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்லர்னா தான் இப்படி இருக்கும், பார்பர் ஷாப்னா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிருந்தீங்க. அந்த டைமில் நீங்கள் கிளாஸஸ் போகிறப்போ நம்மளும் ஓனாக ஒரு சலூன் வச்சா எப்படிலாம் வைக்கணும் நீங்கள் யோசிச்ச மாதிரி இப்போ வச்சிருக்கீங்களா, இல்லை அதை விட அப்கிரேட் தான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனக்கு அப்போ ஆனஸ்ட்டாக சொன்னேன், எனக்கு அந்த எந்த ஐடியாவுமே இல்லை. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஐ வாஸ் வெரி புவர். அவங்க சொல்லித்தராங்க, எனக்கு எதுவுமே வராது, நான் எல்லாமே தப்பு பண்ணுவேன். என் கூட 10 பேர் இருந்தாங்க, அவங்க 9 பேர் சூப்பராக பண்ணுவாங்க. அதில் இருக்கிறது நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன். ஆனால் நீங்கள் தான் சென்னையில் இப்போ நம்பர் 1. பட் எனக்கு என்ன சொல்ற, அப்போ எனக்கு சுத்தமாக தட் இஸ் எனக்கு அது என்ன, எனக்கு லைக் எது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது ஒன்றுமே தெரியாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. தென் ஆஸ் யூ செட் லைக் இப்போ வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து அந்த ஐடியா இல்லை, எனக்கு சலூன் வைக்கணும், அது அப்போலாம் இல்லவே இல்லை. எனக்கு ஐடியா சலூன் வைக்கணுன்ற ஐடியா வந்து லேட்டர் ஆன் ஐ காட் இட், லைக் ஆஃப்டர் 10 years or ஆஃப்டர் 8 years 9 years I got that idea. Okay, I should have one salon. அந்த சலூன் வந்து இப்படி இருக்கணும். ஸோ சலூன்ன்றது when I thought, இப்போ ஜென்ரலாக நீங்கள் என்னோட we have 2 branches. This is the second branch. ஃபர்ஸ்ட் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் ஒரு சலூனில் போனாலே என்ன கான்செப்டாக இருக்கும்னா யூ ஹேவ் பாக்ஸ். ஆமாம், உள்ளே போனால் உள்ளே போனால் இது செப்பரேட்டாக இருக்கும், செப்பரேட். சின்ஸ் எனக்கு ஹேர் ரொம்ப கலரு கட்டெல்லாம் ரொம்ப பிடிக்குதுன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு டூ பாக்ஸ். ஐ வாண்ட் டு பி ஓப்பன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த சலூன் வந்தீங்கன்னா இட் வில் லைக் ஆஸ் யூ என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக யூ வில் சி த ஹேர் செக்ஷன். ஸோ இப்பயும் இந்த ஃபோனா லைக் யூ ஹேவ் 24 செக்ஷன்ஸ் இருக்குங்க. இட் பி லைக் ஓப்பன்டாக இருக்கும். ஸோ தேர் ஒன்ட் பி எனி க்ளோஸ் ரூம்ஸ். ஸோ அது பண்ணணும்னு நினச்சேன். தென் இன்டீரியர் வந்து கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக, கொஞ்சம் ஒரு நல்லா ஒரு மாடர்னைஸ்டாக ஒரு டிஃப்ரெண்ட் தீமில் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த போத் திங் நான் பண்ணுறேன். சலூன் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தீமில் பண்ணணும்னு நினச்சிங்க, அதுவும் ஓகே. பட் இது கூடயே வந்துட்டு டெர்மட்டாலஜியும் சேர்த்து பண்ணணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? ஸோ டெர்மட்டாலஜி இஸ் மை பார்ட்னர். ஹர் நேம் இஸ் நிஷா, டாக்டர் நிஷா. ஸோ ஐ நோ ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years. we know each other for 10 years. நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசுவோம் ஆக்சுவலாக. லைக் 10 years தான் தெரியும், ரொம்ப இதுவாக பேசுவோம், ரொம்ப கம்மியாக தான் பேசுவோம். ஒன் ஃபைன் டே லைக் we didn't plan for like year 6 months and all. ஒரு கேஷுவலாக அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இது வந்தது. ஸோ தென் அவங்களுக்கு ஒரு இதை பார்க்கணும்னு சொன்னாங்க. she took me for help. நான் போயிட்டு அதை பார்த்தேன், அந்த ஒரு சலூன் பார்க்க சொன்னாங்க, அதை இது பண்ணணும். ஸோ நான் போய் பார்த்தேன். ஓகே இது பண்ணலாம்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு சொன்னேன். தென் ஷீ இஸ் லைக் ஓகே why don't we do அப்படின்னு. ஓகே தென் லெட் மீ திங்க் அப்படின்னு நாங்கள் 2 பேர் திங்க் பண்ணோம். ஓகே ஆச்சு. தென் இட் வென்ட் வெல். ஸோ ஃபஸ்ட் டைம் சலூன் சென்னையில் இருக்கும். தட் வில் பி நைஸ். Under one roof we'll have one side is skin, because when it comes to beauty everything is top to bottom. And as you said, அந்த காலத்தில் வந்து பியூட்டி இட்ஸ் ஒன்லி ஃபார் செலிபிரிட்டிஸ். இப்போ வந்து எவ்ரிபடி இட்ஸ் லைக் தேர் பேசிக் ஸ்டஃப் கைண்ட் ஆஃப் திங், யூனோ. ஸோ எவ்ரிபடி டஸ் இட். அப்போலாம் ஓகே ஹேர் கூட பண்ணுறோம், அப்போலாம் டெர்மட்டாலஜினாலே ஒன்லி ஃபார் த செலிபிரிட்டி, ஒன்லி ஃபார் செலிபிரிட்டி. இப்போ அப்படி இல்லை, எவ்ரிபடி கேன் டூ, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ, எவ்ரிபடி ஒன் நீட்ஸ் தட். ஸோ அதனால இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ தட்ஸ் த கான்செப்ட். We didn't overthink and all, it just happened.
இப்போ இங்க வரவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு டெர்மட்டாலஜியும் இங்க சேர்ந்து இருக்கிறது எங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு யாராச்சும் வந்து உங்ககிட்ட பர்சனலா சொல்லியிருக்காங்களா? ஸோ இட்ஸ் லைக் ஆஸ் ஐ மென்ஷன்ட் நிறைய பேர் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் தெர்ஸ் அ லாட் ஆஃப் டெர்மட்டாலஜிஸ்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது இங்கேருந்து இப்போ அப்புக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு அங்கே டிராஃபிக்கில் தாண்டி அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஸோ லைக் டைம் சேவிங் அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒன் ஷாட்டில் எல்லாமே முடிஞ்சுது. ஓகே. ஸோ ஐ கேன் மீட் அ டாக்டர், ஐ கேன் இது இல்லைன்னா சம் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இல்லை எனக்கு வந்து இதை முடிச்சுட்டு நாங்கள் போனோம், ஒரு ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஒரு இது அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா why don't you do here, we have a dermatology thing, it's not a normal facial, so why don't you take a consultation. So we do free consultations, so they get to the consultation, they happy, they go for it. சூப்பர். இந்த ரெண்டுமே யோசிச்சு நீங்க எப்படி வந்து ஒரு கஃபேவும் இங்க உள்ள வைக்கணும்னு யோசிச்சீங்க? ஸோ கெஃபே மேட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கட்டு கலர் வந்தாங்கன்னா they seems to sit for longer time, லைக் மினிமம் 3 to hour 4 days ஸ்டாவிங், ரொம்ப ட்ராவல் பண்ணிருப்போம். நம்ம ஒரு போய் 2 வாட்டி காஃபி கேட்போம், ஒரு காஃபி கேட்கும்போது அப்போ நம்ம பிஸி ஆகிட்டோம்னா we forgot to ask them. ஓகே. பட் அவங்களுக்குமே கூச்சமாக இருக்கும், கூப்பிட்டு எனக்கு இல்லை எனக்கு ஒரு காஃபி வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கூச்சமாக இருக்கும். அது இருக்குல்ல. ஸோ அவங்க நம்ம ஸ்விக்கி பண்ணுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் ஹங்கிரியாகவே இருந்துருவாங்க, சம்டைம்ஸ் ஸ்விக்கி பண்ணி சாப்பிடுவாங்க. இதுவாக அது சாப்பிடும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடும். ஸோ தென் ஒன்லி வி தாட், ஸோ சிட்டிங் லாங் டைம் நைஸ் இது இருக்குது, why don't we have a cafe where we can provide food for the client, so they can while waiting time they can have a nice relax கொஞ்சம் சாப்பிடலாம். ஸோ நம்மக்கிட்ட கூச்சப்படனா மெனு இருக்கும், they can just order things, so life becomes easier. ஓகே சார். அதே மாதிரி நார்மலா ஒரு ஸ்டைலிஸ்டா இருந்த நீங்க எப்போ வந்து செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்டா மாறுனீங்க? I will still call myself stylist instead of calling celebrity stylist. It's about ஏங்கன்னா I find everybody is, see I respect what I do generally. Celebrity clients see அவங்க ப்ரொஃபஷன் இஸ் தட். ஓகே. ஸோ அதனால் இட் இஸ் ஆல்சோ வேர்ட் ஆஃப் மவுத். எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஒன் மோர் பர்சன், ஒன் மோர் செலிபிரிட்டி. ஸோ அப்போ ஷி செட் யூ ஷுட் ட்ரை திஸ் கை, இஸ் வெரி குட் அண்ட் ஆல். தென் ஷி காட் ஹர் அண்ட் அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் நான் கேஷுவலாக வெட்டும் போது ஓகே, தென் ஐ கட் இட் அண்ட் அவங்க சொன்னது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வேணும் இதெல்லாம் வேணுமோ ஐ அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங். Then I delivered what she want and she was very happy. Then only first நான் 2-3 வாட்டி ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கல, because I charged them. Okay. It's not like I didn't take it. Then later on அப்படியே பண்ணும்போது then we become little close ஆகும்போது நான் ஓகேவான்னு கேட்டேன், ஓகேன்னாங்க. Then we started taking pictures, videos and all. அது 2-3 பேர் பார்த்து, but it's more than a video, it's more than your work talks, more than that word of mouth, because அந்த வீடியோ போய்டும் எப்படி போய்டும். இப்போ நீங்கள் ஒரு ஹேரை கேரி பண்ணி போகிறீங்க, she goes somewhere and people sees, நல்லா இருக்கு எங்கே வெட்டினேன், then she tells my name. It's like more than Instagram, this is as more powerful. ஓகே. அந்த செலிபிரிட்டி யாருன்னு சொல்ல முடியுமா? பிகாஸ் உங்களை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு செலிபிரிட்டி ஸ்டைல். இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெட்டிட்டு இருந்தாங்க, பட் ஆஃப்டர் கட்டிங் ஸ்னேஹா only I got lot of celebrities. So she's the one, that one girl got her, அவங்க ஃப்ரெண்டு கூட்டு வந்து then அப்படி பண்ணிட்டு then அவங்க ஸ்டைல் நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. then she goes around and people sees, அவங்க வெட்டுறீங்க நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் நிறைய பேர் வெட்டுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி பிரியங்கெல்லாம் வெட்டுவாங்க, பட் it is like they all like the style, so they've been cutting for me long time. ஸோ அது இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் I cut for Naziria. Nobody's I cut for Naziria. Okay. For personal wife, she comes all the way from Kerala. ஒரு 4-5 வாட்டி வெட்டிட்டேன். So I don't take pictures. கேரளால இருந்து இங்க வந்து ஹேர் கட் பண்ணி. Naziria, she comes for things, if anything. அந்த ஷார்ட் ஹேர் இருக்கு, I only cut short hair for that movie. Okay. So அது இருக்கு. So like this, some people I keep it very personal because they want privacy. So I respect their privacy, so that's very important. So that's also one plus, because I don't, இப்போ அவங்க செலிபிரிட்டின்னு வந்தோமோ நம்ம ஒன்லி ரொம்ப பேனிக் ஆகிட்டு இது இல்லை, தேர் செலிபிரிட்டி, தே ஹூ வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் ப்ரைவசி, ஐ பிலீவ். ஸோ நான் யாரையும் ஐ டோன்ட் என்கரேஜ் பீப்புள் டேக்கிங் பிக்சர்ஸ், பீப்புள் டேக்கிங், லெட் தம் ஹேவ் தேர் ஓன் டைம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஒரு செலிபிரிட்டி இவங்க வந்து உங்கள்கிட்ட ரெகுலராக நான் ஹேர் கட் பண்ணாலே இவங்க கிட்ட மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? ஸ்னேகா மேம், ஷி கட்ஸ் வித் ஒன்லி மீ. ஷீஸ் இப்போ நான் சப்போஸ் ஊருக்குலாம் போகிறேன்னா ஷீல் வெயிட், நீங்கள் இல்லையா ஊரில் நான் வந்து வெயிட் பண்ணி விட்டுக்கிறேன், not there. And then Didi, Priyanka, they don't give hair to anybody. Didi na okay, I'll wait for you. Okay sir. அதே மாதிரி இப்போ வந்துட்டு உங்களோட சலூன் வந்து MS தோனியை வச்சு நீங்க வந்து ஓபன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இந்த தாட் எப்படி வந்துச்சு? எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? MS தோனின்றது அது காண்டாக்ட் பண்ணுறதுனா லைக் அது ஆக்சுவலாக நாங்கள் வந்து என் பார்ட்னர் சொன்னார், அவருக்கு MS தோனிக்கு வெட்டுறவர் நம்ம இன்வைட் பண்ணலாமா, அவரை சேர்ந்து இண்டஸ்ட்ரி இருக்கணும். அப்போ தான் நான் சொன்னேன், வை டோன்ட் வி MS தோனி கூப்பிடலாங்க. அப்போ இங்கே சென்னையில் தான் இருந்தார்.
ஸோ வி ஹாவ் த சோர்ஸ் டு இன்வைட்டு, அது ஓகே. இருக்கு ஒரு சோர்ஸ். ஸோ வி ஷுட் ட்ரை இட். அந்த ட்ரை இருந்தால் இட் வில் ஹேப்பன் அப்படின்றதுனால வி ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் நம்ம பேலாம் பண்ணல, வி கான் பே ஃபார் திட். ஓ ஓகே. we just gifted him something, that's all it is. எப்படி அப்ரோச் பண்ணீங்க சார் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட? அப்ரோச் பண்ணிங்கன்னா இப்போ பார்ட்னரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க இந்தியன் சிமெண்ட்ஸில் இருந்தாங்க. ஸோ அப்போ அது மூலியமாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வாட். ஓகே. அண்ட் ஐ ஆல்சோ கட் ஃபார் இந்தியன் சிமெண்ட்ஸ் ரூபா. ஷீ இஸ் ஓனர் ஆஃப் ஓனர் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ ஐ கட் ஃபார் தம். ஸோ அப்படி கேட்டு இது பண்ணி சரி அகெயின் இட்ஸ் எல்லாம் தாண்டி he has to decide whether he wants to come or not. It's not like, you know, so அவர் டிசைட் பண்ண. Lucky, we are very lucky that he wants to come. So he came. கண்டிப்பா நீங்க லக்கி தான். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வந்து அவரை உங்களோட கடைக்கே ஓபன் பண்றதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்றப்போ, ஐ மீன் உங்களோட சலூனுக்கே நீங்க ஓபன் பண்றதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் பர்சன்ஸ் போயிட்டு கிரிக்கெட் கிரவுண்டில் அவரை பார்க்கறதுக்கே வந்துட்டு தவம் இருப்பாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். பட் உங்களுக்கு உங்க பக்கத்துல உங்களோட சலூன் ஓபன் பண்றதுக்கு வந்திருக்காரு. அது எவ்வளோ பெரிய அன்னைக்கு விஷயமா ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நானும் என் பார்ட்னர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ வி டிசைடட், ஸோ வி கோனா கிவ் நம்ம ஃபுல் ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபுல் ட்ரை பண்ணியாச்சு. ஃபுல் ட்ரை பண்ணுறோம். ஸோ இருக்காரு. அப்போது லான்ச் டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணல, அவர் வர டேட்டை தான் நாங்கள் லான்ச் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே. அப்போ அந்த இயர் வந்து சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணாங்க. இங்கே சிஎம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஹேஸ் டு கம் டு சென்னை டு ரிசீவ் த சேப்பாக்கத்துக்கு. ஸோ அப்போ அங்கே வரும்போது அன்றைக்கி வச்சுக்கலான்ட்டு. அப்புறம் என்னென்னா லாஸ்ட் மினிட்ல அவரோட ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சண்டே. ஸோ சரி வில் பி தேர். சாட்டர்டே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது. சண்டே மார்னிங் தாஜில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம சொல்லணும் ஆப்போசிட்டில். ஸோ இல் ஜஸ்ட் கம் அண்ட் இல் கோ அப்படின்ற பிளான் தான். ஓகே. ஸோ அப்போது அன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா அந்த ஒரு வாரமே ஒரு மாதிரி லைக் ஸ்டன்னிங். நீங்களே வந்து என்கிட்ட ஒரு அந்த 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 லான்ச்சுக்கு டேட்டு ஒரு 10 days இல்லை ஒரு 1 month இல்லை ஒரு 2 month முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாலே நானே நம்பிக்க மாட்டேன். ஸோ அது அன்னைக்கு டே வந்து நான் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தேன். எனக்கு லைக் அந்த இந்த படத்தில் விவேக் இருப்பார், வாட் இஸ் மூவி, உத்தம புத்திரன்ல விவேக், ஓகே. ஒரு ஸ்டன்னிங் அது மாதிரி தான் நான் ஃபுல் டே. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, என்ன ஆகுதுன்னு. அவர் தோனி பக்கத்தில் இருக்கிற. தென் வி கெட் டு ஷேர் லைக் அந்த ரொம்ப க்ரௌட் இருந்ததானே வி வென்ட் டு இன்சைட் ஒரு ஸ்பார் ரூம். ஸோ அதில் நான் அவர் அப்புறம் என் பார்ட்னர் 3 பேரும் ஒண்டியாக ஒரு 10-15 minutes அந்த ரூம்லேயே இருந்தோம். கெட் டு ஸ்பீக், நிறைய விஷயம் பேசணும், சொல்லியிருந்தோம். இஸ் அ பர்சன் பை யூ லுக் அப் வெரி. ஸோ நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இஸ் வெரி ஹம்பிள், வெரி டவுன் டு அர்த். நிறைய சொல்லிகிட்டே போகலாம், நைட் ஃபுல்லாக சொல்லிட்டு போகலாம். சரி, அவரை பத்தி பேசுறத தாண்டியும் அவருக்கு ஹேர் கட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸோ ஐ ட்ரை ட்வைஸ். இட்ஸ் லைக் ஒரு இதில், பட் வில் டூ இட் ஷோர் ஒன் டே. ஒன் டே கண்டிப்பா அது நடக்கும். பிகாஸ் அவர் வரும்போதெல்லாம் வெட்டிட்டு வந்துடுறாரு. பிகாஸ் ஐபிஎல்க்கு ரெடி ஆகிட்டு வரும்போது he'll go and get a cut and come. So that's the thing. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க நிறைய பேருக்கு ஹேர் ஸ்டைல் பண்றீங்க, நிறைய பேருக்கு ஹேர் கலரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மோஸ்ட்லி நீங்க ஹேர் கலர் பண்ணி நாங்க பார்த்தது இல்லையே, ஏன்? ஓகே. ஸோ இட்ஸ் திஸ் கொஸ்டின் என்னன்னா, எப்பயுமே எனிபடி கம்ஸ் டு திஸ் இண்டஸ்ட்ரி, நீங்கள் ஃபஸ்ட் இந்த ஜூனியராக இருக்கும்போது உங்கள் சீனியர் எல்லாமே உங்கள் தலையில் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. I had ash, I had a green color, orange color, yellow color, blue color, எல்லா கலரும் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் பண்ணிங்கன்னு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடி எல்லாம் பண்ணிவிட்டு பர்மிங் பண்ணியாச்சு, கலரிங் பண்ணியாச்சு, ஸ்ட்ரைட்னிங் பண்ணியாச்சு, கெரட்டின் பண்ணியாச்சு, பிரைட்ஸ் பண்ணிட்டேன், ட்ரெட்லாக் பண்ணிட்டேன், க்ரௌன் ரோஸ் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணியாச்சு. சிக் அண்ட் டயர்ட், நவ் யூர் லைக் இதுக்கப்புறம் கலரே பண்ண மாட்டீங்களா இல்லை ஃபியூச்சர்? இல்லை, I will not do color. I will not do color. ஓகே. இப்போ ஃபேட் அப் ஆயிடுச்சு கலர். I have done all the colors. ஓகே. ஐ ஹேவ் அனதர் டவுட். இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவீங்க, ரைட்? உங்களுக்கு யார் பண்ணி விட? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஹேர் கட் பண்ணணும்னா யார் பண்ணுவா? எனக்கு ஹேர் கட் பண்ணணும் நான் ரொம்ப சூஸிலாம் இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு வெட்டுறது. பிகாஸ் எனக்கு தெரியும் என்ன வெட்ட போகிறாங்க. ஓகே. இப்போ சப்போஸ் நான் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறேன்னா நான் இதை எதுக்கு எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. யூ வில் சிட் கட் பண்ணணும். இப்போ எனக்கு கட்டும் போது என்ன ஆகும்னா, லைக் நான் ரேண்டமாக பிக்லாம் பண்ண மாட்டேன். ரேண்டமாக லைக் ஓகே அப்படின்னும். பட் இது பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீங்கள் லைக் இது கரெக்டாக இது ஏன் வெட்டுற, இங்கேயும் எடுக்கிற இங்கேயும் இது பண்ணுறேன்னும் போது எனக்கு அவங்களுக்கு இல்லை நான் அது தென் டெல் பேலன்ஸ் அண்ட் டெல் கட். ஸோ நாட் சூஸிலாம் இல்லை, யார் ஃப்ரீயாக இருக்கலாம் வெட்டிப்பேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் பேக் டு பேக் அப்படியே 2 சலூன் டக்குனே நீங்கள் சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ சென்னை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோலில் இந்த ஸ்டைலிஸ்ட்னாலே வந்துட்டு
நீங்க தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குதா? இல்ல அப்படின்னா ஓகே சென்னையில நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெளியில போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குதா? சரி, நிறைய பிரான்ச் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், அந்த ரெப்புடேஷன்ஸ், அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ கெஸ். ஓகே. ஸோ இதுவுமே நாங்கள் உடனே ஆரம்பிக்கல. ஐ திங்க் தட் இஸ் ஒரு 2.5 year கேப்புக்கு அப்புறம் தான் வி ஸ்டார்டட் ஒன் மோர். ஸோ திஸ் இஸ் லைக் கொஞ்சம் பெருசு வித் நிறைய இதோட ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வில் டேக் டைம் டு டேக் இட் ஒன் மோர் அப்படின்னு. சென்னையில் வி வாண்ட் டு டூ ஒன் மோர், தென் மேபி அவுட் ஆஃப்டர் தட் வேணால் வெளியே போகலாம் வேறு சிட்டிக்குனா. ஓகே. சென்னையை தாண்டி ஒரு சிட்டில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டில் பெங்களூர் இஸ் அ குட் சிட்டி, ஓகே. குட் காம்படிட்டிவ். ஹைதராபாத், கோயம்புத்தூர். ஓகே ஃபைன் சார். அதே மாதிரி இப்போ வந்து உங்களோட இந்த ஆன்லோன் சலூன் பார்க்குறப்பவே வந்துட்டு ரொம்ப காமா ஒரு வார்மா அப்படி இருக்குது இல்லையா? ஆனா வந்து ஏன் நீங்க வந்து டார்க் கலர் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணல? பிகாஸ் நிறைய சலூன்ஸ் நம்ம பார்க்குறப்போ கிரீன் கலர் இருக்கும். இந்த பளிச் எங்க பார்த்தாலுமே அப்படி இருக்கும் இல்லையா? பட் இங்க அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு சட்டிலா இருக்கு இல்லையா? ஒரு காம் வைப் இருக்கு. இது எதனால? நீங்களே சொல்லிட்டீங்களே, எல்லா சொல்லும் டபுள் டார்க்காக இருக்கும். ஸோ யூ வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட், ஓகே. ரைட்? ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க. அது ஏன் அப்படி சூஸ் பண்ணுவாங்க சலூன் பீப்புள்னா, தே வாரி அபவுட் த ஸ்டெயின். ம். கலர் பிடிச்சிக்கும், அழுக்காயிடும், அந்த இதுதான். ஸோ பட் வாட் வி வாண்ட்ஸ் டு டூ இஸ், நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல, இட் ஹாஸ் டு பி வெரி ஏஸ்தட்டிக். ம். ஒரு பேஷனேட்டாக பண்ணுறது. இட்ஸ் நாட் அபவுட் சி அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி அட் த எண்ட் ஆஃப் த டே தே வாண்ட் மணி. அதை தாண்டி எனக்கு என்ன இதுனா லைக் ஒரு பேஷனேட், ஒரு இப்போ நீங்கள் பாம்பே அங்கெல்லாம் போனீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் சேஸ் தட் சென்னை தேசி என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. சென்னையில் ஸ்டைல் தெரியாது, சென்னையில் நல்ல சலூன் இருக்காது, சென்னை வந்து இப்படி, சென்னை வந்து அப்படி. ஐம் டாக்கிங் அபவுட் 10 years முன்னாடி. ம்ஹும். இப்போ பாம்பேலேருந்து இப்போ எனிபடி சேஸ் யாரா கல்யாணம், நான் பாம்பேலேருந்து வரேன், பாம்பேலேருந்து எடுக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட், பாம்பேலேருந்து இது பண்ணுறேன், பாம்பேலேருந்து இது பண்ணுறேன். ஸோ தட் ஷோஸ் தட் சென்னை. அஃப்கோர்ஸ் பாம்பே அந்த இதுக்கு அங்கே இருக்கிற ஒரு இதுக்கு தட்ஸ் குட். பட் சென்னை இஸ் நெவர் லெஸ் தென். அதை சொல்ல தட். ஸோ யார் நம்ம இங்கே இருக்கவங்க தான் நம்ம அதை சென்னையை பயங்கரமாக. ஸோ இப்போ சினி இண்டஸ்ட்ரியில் அவங்க பண்ணுறாங்க, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் அதை இது பண்ணுறோம். கண்டிப்பா. ஸோ வளர்க்கணுன்றமே. ஸோ தட் வி வாண்ட் டு கிவ் தட் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல், ம்ஹும். தட் கலர் வித் ஏஸ்தட்டிக் கலர்ஸ், நாட் வெரி பளிச்சி ஃப்ளாஷி அண்ட் ஆல். இட் ஷுட் பி வெரி எலிகண்ட் கிளாஸ். ஒருத்தவங்க யாரும் உள்ள வந்தாலே பாம்பே பீப்புள், லாட் ஆஃப் பீப்புள் கம் ஃப்ரம் ப்ராடக்ட்க்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் எல்லாம் வாவ்னு தான் சொல்லுவாங்க. நோ சலூன் ஆஸ் இன் பாம்பேல இந்த சலூன் நீங்கள் பார்க்க முடியாது. இல்லை ஒன் சென்னை. கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சலூன் யாருமே பார்க்க முடியாது. பாம்பேலே பார்க்க முடியாது. இதெல்லாம் பளிச்சு தேர் ஆர் ஃபியூ சலூன்ஸ் ஐ நோ. பட் இது மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக்கோட, இந்த இதோட செட்டப்போட, கெஃபேயோட. ஓகே சார். இப்போ ஒரு சலூன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து சின்ன விஷயம் கிடையாது இல்லையா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்தே நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா? இப்போவும் இருக்கா? ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஐ டோன்ட் சி த ஸ்ட்ரகிள்ஸ். எனி பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 6 months நீங்கள் போடுற இது இருக்குது பார்த்தீங்களா, எஃபர்ட்டு, தட் இஸ் இட்ஸ் அ பேஸ்மெண்ட், இட்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா யூ கேன் சிட் ரிலாக்ஸ். ஓகே. ஸோ இப்போது த டே ஐ ஸ்டார்டட் திஸ் அண்ட் ஃபஸ்ட் ஒரு 7 months நாட் ஈவன் அ சிங்கிள் டே ஐ டுக் ஆஃப். நாட் ஈவன் அ சிங்கிள் டே. ஒரு நாள் கூட இப்போ எக்ஸாம்பிள் 365 டிவைடட் பை 2னா அந்த அவ்வளோ நாளுமே நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை, ஒரு நாள் கூட ஆஃப் எடுத்ததில்லை. ஐ கம் இன் த மார்னிங், ஐ ஸ்டே டில் இன் த நைட், க்ளோசிங் இருக்கும். ஸோ தட்ஸ் த ஃபவுண்டேஷன் பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ மோர். ஸோ பிகாஸ் தெரியணும் புது சலூன்றதுனால என்னை நம்பி ஒரு 4-5 ஸ்டாஃப் இருக்காங்க. அந்த 4-5 ஸ்டாஃப், ஐ ஸ்டார்டட் வித் 4 staff. ஓகே. ஐ ஹேவ் 60 staff. சூப்பர். ஸோ தட்ஸ் த திங். ஓகே சார். இந்த ஆன்லோன் சலூன் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்க ஃபேமிலியையும் தாண்டி உங்களுக்கு பேக் போனா யாராச்சும் இருந்திருக்காங்களா? ஐ வுட் சே ஃபேமிலியும் தாண்டி பேக் போனால் என் பார்ட்னரோட ஹஸ்பண்ட் சொல்லுவேன். ஓகே. ஸோ என் பார்ட்னரோட ஹஸ்பண்ட் இஸ் த பேக் போன், இஸ் அ பில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். இஸ் நாட் தேர், இவ்வளோ பண்ணியிருக்குமான்னு தெரியாது. இஸ் சச் எ ஜெம். ஓகே. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் நீங்களா போய் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் செலக்ட் பண்ணி நீங்க வந்து யோசிச்சு பண்ணீங்களா? இல்ல அதுக்கு யாரையாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? அதுக்கான ஸ்ட்ரகிளிங்லாம் எந்த அளவுக்கு இருந்தது? ஸோ வி ஹேவ் ஹையர்ட் ஆர்கிடெக்ட். ஸோ ஆர்கிடெக்ட் ஹையர் பண்ணோம். ஸோ தே கேவ் அ டிசைன். ஸோ நம்ம ஒரு இது சொல்கிறோம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான். தென் தேல் ஆல்சோ கிவ் அஸ் இது நல்லாயிருக்கும், தேல் கிவ் ஒப்பீனியன். ஃபஸ்ட்டு சொல்லுவோம் நம்ம பண்ணது, தென் தேல் கிவ் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம சூஸ் பண்ணுவோம், இது பண்ணிக்கலாம், இது வச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். தென் ஷீல் கிவ் அர் ஐடியா ஆல். ஸோ இட்ஸ் ஆல் லைக் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டர் போட்டுட்டு
ஃபர்ஸ்ட் வில் கம் வில் டெல் வாட் வி வாண்ட், என்னென்ன தேவை, என்னென்ன இது எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ தென் கம் அப் வித் ரெண்டர், தென் இது எங்கே போடலாம், இது என்ன பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இட் கீப் ஆடிங் இட். இட்ஸ் லைக் இம்ப்ரூவைசிங் எவ்ரி டே லைக் தட். இட்ஸ் லைக் இது மாதிரி தான் சின்னதாக ஒன்று ஒன்று இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன பண்ணலாம், என்ன இது பண்ணலாம், இது பெட்டர் டே பை டே ஜஸ்ட் லைக் தட். இதுக்கப்புறம் ஏதாச்சும் நிறைய மாத்தணும்னு இருக்கீங்களா இங்க? இல்லை, இப்போதைக்கு இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் லுக் இட் ஃபைன் அண்ட் குட், வெல் அண்ட் குட். ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய சலூன்ஸ்க்குலாம் போனோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாலே அங்கே நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள பார்க்கும் பொழுது மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா? அதுக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்குதா? ஸ்பெசிஃபிக் ரீசன் பெருசாக இல்லை. பட் வை மோஸ்ட்லி மீன்ஸ் அப்போல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் போனால் ஒரு நார்த் இந்தியன் ஃபீல் இது. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் எனி திங். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்ட் கிவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் ஓகே. ஹூஸ். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க ஒரு 4-5 பசங்களாம் பார்த்தீங்கன்னா தேவர் லைக் தே ஜஸ்ட் டூ நார்மல். ஒரு நார்மலாக இருக்கும் போது I'll take them, I'll teach them. ஒரு ஃப்ரெஷராக எடுத்துட்டு I'll train them. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று சம்திங் லைக் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஃப்ரம் மை சைட் ஐ கேன் டூ சம்திங். அவங்களுக்கு ஒரு கெரியர் கொடுக்கலாம். ஸோ yesterday I was talking to one of my staff. He said like he's come from ஒரு இதுன்னும் போது he said like எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்னை பார்த்துட்டு எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. என் பையனையும் கூப்பிட்டு போ, என் பையனையும் இது பண்ணு. பிகாஸ் அங்கேருந்துலாம் எல்லாமே ஒரு இஷ்யூஸ் இருக்குது. பட் நான் இங்கே வந்தது, நான் டெய்லி வேலைக்கு போகிறது, அங்கெல்லாம் டெய்லியில் வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயம். கோயிங் அண்ட் கம்மிங் இட்ஸ் பிக் டீல் பிகாஸ் தே டோன்ட் டூ ஜாப். அது மாதிரி அவனை பார்க்கும்போது he is very happy and he said like I got one life. என் வீட்டில் எதுவாகுது இஸ் ஏர்னிங் சம், எங்கே ஒரு 5,000 சம்பாதிக்கிற இடத்துல இஸ் ஏர்னிங் சம் 40-50,000 போது இட்ஸ் அ பிக் சேஞ்ச் ஃபார் ஹிம். ஸோ அவங்கள பார்த்து ஒரு 4-5 பேர் செய்யணும். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் வாட் ஐ டுக் இஸ் எவ்ரி இயர் there's a 2 new people I want to produce. ஓகே. தென் வந்துட்டு இப்போ மற்ற சலூனில் கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே வந்து ரொம்ப ப்ரீமியமாக, அதாவது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ப்ரீமியம் சலூனாக இருந்தாலுமே வந்துட்டு ஏன் அவ்வளோ அதிகமாக இருக்கு? சரி, அதிகமாக இருக்குன்னா எப்படி லைக் யூ வில் நாட் ஹாவ் வெரி அதிகமாக. இட் இஸ் லைக் இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே. இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் பிகாஸ் ப்ரீமியம் என்னும்போது த குவாலிட்டி, த ப்ராடக்ட் வாட் வி. ஸோ இப்போ உங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா there's a brand called ரெட்கென். இது சென்னையிலே யாரும் வச்சில்ல. ஓகே. ஸோ இட் இஸ் சவுத்தில் 2 பேர் தான் வச்சுருக்காங்க. ஓகே. ஓகே. இந்தியாவில் ஒரு 4-5 பேர் தான் வச்சுருப்பாங்க. ஓகே. இட்ஸ் ஃப்ரம் நியூயார்க். அந்த கலர் ரேஞ்சு nobody has. Somebody travels from New York when they come. ஸோ இந்த மாதிரி கலர் வேணும்னா they can do this color. It's an imported one. So nobody has it. So I have this. And the Kerestes, இது வந்து பாரிஸ்லேருந்து. So it's expensive and the things is expensive. And moreover, the education what we do, so we travel, we learn the international level things. And the color we do, and எல்லாமே வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆகும். So for that we charge. ஓகே சார். இப்போ ஹேர் கட் நார்மலாக பண்ணுறதுக்கும் அதுவே ஹேர் கலர் பண்ணி ஒரு ஹேர் கட் கொடுக்கறதுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? தென் வந்து ஹேர் கலர் தான் ஹேர் கட்டை வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக காட்டுதா சார்? எஸ், கண்டிப்பாக. பிகாஸ் ஒரு கட் பண்ணிட்டீங்க, இட் லுக்ஸ் நைஸ் இந்த சலூன். நீங்கள் வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஸ்டைல் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. ஸோ அது இருக்கும் பேசிக்காக எல்லாருக்கும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ நீங்களே ஹேர் கட் பண்ணும்போது இந்த இதுவும் வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூ லுக் டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ பட் அது நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கலர் பண்ணும்போது இட் வில் எலிவேட் யூர் ஸ்கின் டோன். உங்கள் ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டாக காட்டும் இஃப் யூ சூஸ் த ரைட் கலர். உங்கள் ஹேர் கட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ எல்லாமே ஸ்மர்ஜ் ஆகிடும். இப்போ பிளாக்காக கட் மட்டும் பண்ணிட்டுனா பிளாக்காக எல்லாமே ஸ்மர்ஜ் ஆகும், லே ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆகுது. நீங்கள் ஹைலைட்ஸ் எதனா பண்ணும்போது இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் இதுவாக நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் உங்கள் ஃபேஸ்ன்னு சொன்ன மாதிரி எலிவேட் பண்ணி காட்டும். இட் லுக் நைஸ். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது யூ லுக் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் கலர் பண்ணிட்டு கட் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப், அதுவும் இட் ஹேஸ் லாட் ஆஃப் கிரியேட்டிவ் இன் இட். யூ கேன் கான்டோர் யுவர் ஃபேஸ் பை கலரிங். அதெல்லாம் இருக்குது. நாட் ஓன்லி இந்த மேக்கப், இந்த கலர்லேயும் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் கலர் பண்ணுறதுலே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ ஹேர் கலர் பண்ணால் நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகுமோ அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நமக்கு சூட்டான கலர் என்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் தோ எனக்குமே தெரியாது. நான் போய் யார்ட்டையாச்சும் தான் ஐடியா கேட்பேன். எனக்கு ஹேர் கலர் பண்ணுறவங்கள்ட்ட தான் எனக்கு என்ன கட் நல்லாயிருக்கும், என்ன கலர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ உங்கள்ட்ட அந்த மாதிரி யாராச்சும் கேட்டிருக்காங்களா? நீங்கள் கேட்டால் நீங்கள் எந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறீங்க? என்கிட்ட யாராச்சும் கேட்டிருக்கேன். இல்லை, நான் ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கிளைண்ட் பண்ணேன். எல்லாரும் அதை கேட்பாங்க. ஓகே. So I'm into this. So every day, every client I meet, they'll ask me.
ஸோ ஹேவ் டு சஜஸ்ட் தெம் அவங்க டோனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஐபாலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு அது ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஹேர் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் ஐ செட் நம்ம பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். when you go home, even the color, so the right color you choose, உங்கள் ஹேர் டெக்ஸ்சருக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறமே I should enhance the thing. உங்களை ரொம்ப பேடாக ஒரு ஃப்ரிஸ்ஸாக அப்படி காட்டக்கூடாது. உங்கள் டெக்ஸ்சர், உங்கள் காம்ப்ளெக்ஷன்ஸ், உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் டெய்லி வேர், உங்கள் ப்ரொஃபஷன்ஸ், இட் ஆல்ஸ் மேட்டர் when you choose the right color. ஓகே. இப்போ நிறைய பேர் இங்க வந்து ஹேர் கட் பண்ணிட்டு அதே இது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இல்ல எனக்கு வேற மாதிரி இருக்கு, இல்ல என் ஃபேமிலில யாருக்கும் இது வந்து பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? there are a lot. See, அது எப்பவுமே it's girls, right, end of the day. So Okay. there are a lot actually. இங்க பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். இங்க லைட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், டே லைட் இஸ் டிஃப்ரெண்ட், வீட்டில் இருக்க லைட் வேறு. ஸோ சப்போஸ் ஆஃப்டர் திஸ் ஃப்ரெண்டு கிட்ட போகிறாங்க, அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணல, நான் கலர் பண்ணிக்கிறேன், கலர் பண்ணியிருக்கியான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த 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 டைமில் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரலன்னா லைக் எனக்கு தெரியலையா, அவ்வளோவா தெரியல, பட் அவங்க தான் செட்டிலாக கேட்டிருப்பாங்க, அது இன்னொரு சைடு. பட் அங்கே போயிட்டு தெரியலையாடியும். அப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருக்க ஒரு லைட்டு தான் வச்சுருப்போம், டியூப் லைட்டு. அந்த டியூப் லைட்டு இல்லை ஒரு சில சைட் இருக்கும், அங்கேயும் தெரிலனா தெரியலையா கலர். அப்புறம் தெல் கால், இதுமாரி இன்னும் கலர் தெரியல எனக்கு அப்படின்னா தெல் கம், வில் டூ இட். அதே இன்னொரு சைடு எனக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியணும் போது அங்கே போவாங்க, சன்னில் பார்ப்பாங்க, சன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஃபோட்டோ ஃபில்ட்ரு போட்டு எடுப்பாங்க, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க கலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார் கலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தென் தெல் கால், எனக்கு ரொம்ப கலர் அதிகமாக இருக்குது. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஸோ வி ஃபிக்ஸ் தெம். ஓகே. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிட்டே வந்திருப்பாங்க, இந்த கலரிங் தான் எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஒரு ஸ்டைலிஸ்டா நீங்க பாக்குறப்ப வந்துட்டு அது வந்து இல்ல அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். நீங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா, இல்ல மேம் இதை விட இது பெட்டரா இருக்கும், இதை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்க என்னைக்காச்சும் சொல்லிருக்கீங்களா? ஃபார் மீ இப்போ எனக்கு வர கிளைண்ட்ஸ் என்ன ஆகும்னா, they let me choose what they want. That's why they come. Because for me, நான் ஏனோ தானோ சூஸ் பண்ணுற ஆள் இல்லை, ஏதோ வந்தா போ அப்படிலாம் இல்லை. ஸோ I'll really take my time. I really consider their thing. I'll ask them a lot of questions. Then when we choose the color, but I'll ask them reference. They'll show what they like. Then I suggest. So in the color, this is the process to get the color. If you're okay, we'll do that. இப்போ இந்த கலர் this is the process. ஓகே, இந்த கலர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி தெரிவிங்க, இந்த கலர் பண்ணால் நீங்கள் எப்படி தெரிவிங்க, ஓகே இந்த கலர் எதுக்கு, இந்த கலர் எதுக்கு, I'll just ஃப்ரண்ட்டில் வச்சுருவேன் எல்லாமே வச்சுட்டு, தென் I'll ask them to speak. They speak. They express their feeling. I get that. அதுலேருந்து நம்ம பிடிச்சி ஒரு ஓகே அப்படின்னு ஸோ சஜஸ்ட் பண்ணுறேன். there's one more variety. எனக்கு இதுதான் வேணும்னு வருவாங்க. இஃப் எனக்கு தெரிஞ்சு அது சூட் ஆகுதுன்னா ஃப்ரண்ட்டில் இல்லை நல்லா இருக்காது, இது சூட் ஆகாது, we can do this அப்படின்னு. இல்லை எனக்கு இதுதான் வேணும்னா சொல்லிவிட்டு தென் ஓப்பனாக என்ன சொல்லணும்னா, see this is not சூஸ் பண்ணல, நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க, for you I'm doing it. ஓகே. இட்ஸ் திஸ், நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இட்ஸ் ஓகேனா பண்ணிக்கலாம். ஸோ தென் இஃப் ஸ்டில் வாண்ட் வில் டூ இட், இல்லைனா பண்ண மாட்டோம். செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்டா இருந்த நீங்க எப்படி திடீர்னு ஐ மீன் சடனா வந்துட்டு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணீங்க? அகாடமி ஓகே, எனக்கு பேசிக்காகவே டீச் பண்ணுறது பிடிக்கும். ஸோ இப்போ சின்ஸ் வி ஸ்டார்டட் திஸ்ன்றதால எனக்கு அகாடமி ஓப்பன் பண்ணி சலூன் ஓப்பன் பண்ணி ஸ்டாஃபுக்கு வந்து டீச் பண்ண ஆரம்பிப்பேன். நான் வந்து ஐ எம் சம் ஒன் ஹூ திங்ஸ் எஜுகேஷன் இஸ் மேட்டர். கன்சிஸ்டன்சியாக நீங்கள் எஜுகேஷன் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் தான் நான் ஹேவ் 16 years எக்ஸ்பீரியன்ஸ். இது இருந்தாலும் இயர்லி 2-3 டைம் நான் அப்ராட் போயிட்டு ஐ அப்கிரேட் மை செல்ஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ ஹேர் ட்ரெஸ்ஸர், யூர் இன் டு த இண்டஸ்ட்ரி. பிகாஸ் இப்போ வந்து ஒரு கிளைண்ட்ஸ் வராங்க, ஒரு செலிபிரிட்டி வராங்க, ஒரு எனிபடி கம்ஸ், தெல் கம் வித் தே ட்ராவல், தே சி திங்ஸ், எவ்ரி திங். நீங்கள் வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம். யூஎஸில் என்ன நடக்குது, யூரோப்பில் என்ன நடக்குது, யூகேல என்ன நடக்குது, எல்லாமே பார்த்துடலாம். நீங்கள் ஒரு ஸ்டைலிஸ்ட் கிட்ட இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் ஆஸ்க் தம் அபவுட் த ஸ்டைல், உங்களுக்கு முன்னாடி அவருக்கு அந்த தெரிஞ்சிருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நாட் கோ அண்ட் டெல் ஹிம் தட் திஸ் இஸ் த ரேஞ்ச், திஸ் இஸ் த ஸ்டைல், இதான் கொரியன் ஸ்டைல் இப்போ புதுசாக வந்துருக்கு. யூ ஷுட் பி த ஒன் ஹூஸ் டெல்லிங் யூ that that's not that, this is the that. So but the upgrade is, and for me it's having a இவ்வளோ ஸ்டாஃப் வச்சுட்டு ஒரு சலூன் ரன் பண்ணும்போது it's very important that you upgrade yourself, you know, and then it's a very competitive industry. கண்டிப்பா. ஸோ நீங்களுமே ரொம்ப அப்டேட் ஆனது. ஸோ அப்படி நான் கிளாஸ் போயிட்டு வந்து வச்சுக்க மாட்டேன் எனக்குள்ளேயே. I'll teach my students, my staff. அதை நான் டீச் பண்ணுறது சொல்லி தருவேன். எவ்ரி சண்டே ஐ கண்டக்ட் கிளாஸ். ஆனால் நான் சொல்லி தரும் போது then I decided, why don't we start a academy? Okay. So I'm a good at teaching, so why don't we? Then we started for a thing. So அப்போ தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணி
போயிட்டுருக்கு. இப்போ we having a I think 8th batch is going. We just started like 6 months back. Touch wood. 8th 8th ஸ்டார்ட் batch is பண்ண going. போறீங்க. இல்ல 8th batch போயிட்டுருக்கு. போயிட்டு It's running currently. It's running 8th batch. It's good, going good. ஓகே, நைஸ். இப்போ நீங்க போயிட்டு நியூயார்க் அங்க இங்கன்ட்டு நிறைய இடத்துல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் படிச்சுட்டு வரீங்க இல்லையா? இப்போ உங்களோட அகாடமில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்க இருந்து நான் போய் அப்ராட்ல இங்க இருக்கக்கூடிய நீங்க கொடுத்த ஒரு கிரிட்டிஃபிகேஷன் வச்சு நான் ஒர்க் வாங்க முடியுமானா அது முடியுமா? அது எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கு? Okay, that's very good question. So இப்போ there is called LAPT, London Appreciations ஒரு டெக்னிக்கல்னு ஒன்று இருக்குது. அது அப்புறம் சிட்டி அண்ட் கைல்ஸ், அப்புறம் செடஸ்கோ. ஸோ இது மூணுமே வந்து இட்ஸ் அப்ரூவ்டு இன்டர்நேஷ்னல் இது இருக்குது. ஸோ விச் ஐ லிங்க்டு டு மை அகாடமி. ஓகே. அது பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணி எக்ஸாம் எழுதுனா ஸோ யூ கேன் ரைட் எக்ஸாம்ஸ் அண்ட் யூ கேன் அது வந்து ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டுமே எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் ஆனால் தான் யூ கேன் கோ அண்ட் கெட் தட். அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். யூ கேன் கோ, தட் இஸ் தேர், தட்ஸ் ஆப்ஷன் ஐ ஹேவ். ஸோ இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு கெட் அ ஜாப் யூ கேன் கெட் இட் ஈஸி. ஐ ஹெல்ப் தெம். ஓகே. ஸோ ஐ ஹேவ் சோர்ஸ் லைக் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் லண்டன் போயிருந்தேன். லண்டனில் வந்து ஒரு 7 days கிளாஸ் பண்ணேன். ட்ரெயின் த ட்ரெயினர். ஸோ ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ராக், கென்யா, அப்புறம் இட்டலி, தென் சுவிட்சர்லாண்ட், ஸோ ஆஃப்ரிக்கா. ஸோ ஐம் ஃப்ரம் இந்தியா. ஸோ 7 பேர் இருந்தோம். அதில் நான் இந்தியான்னு. ஸோ வி ஆல் மெட். அப்போ எல்லாமே நான் நிறைய பேர் அவங்க சொல்லித்தர மாதிரி ஆச்சு. நான் சொன்னேன் இனிஷியலில் வி ஆல் ஸ்பீக் ஒன் லாங்குவேஜ். ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ அப்போது மை ஃப்ரெண்ட் அவங்க வந்து என்னை கூப்பிட்டாங்க அவங்க கண்ட்ரிக்கு வந்து நான் கிளாஸ் எடுக்கணும் அவங்க ஸ்டாஃப்க்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுன்னு. ஸோ ஐ வெண்ட். ஸோ அதுமாதிரி நான் ஒரு மென்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து இஸ் குட் ஃபார் மென், இஸ் ஃப்ரம் ப்ராக். அவனை இன்வைட் பண்ணேன். ஹி கேம், ஹி டுக் கிளாஸ் ஃபார் மை ஸ்டாஃப். ஸோ இட்ஸ் லைக் யூ கிவ் அண்ட் ஐ கிவ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ தட்ஸ் த ஷேரிங் நாலேஜ் ஃப்ரம் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இப்போ அவங்களுக்கு என்னன்னா தே கேன் கோ அண்ட் ஒர்க் இன் சர்வீஸ் சலூன். ஐ கேன் ஹெல்ப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட். ஸோ தட்ஸ் த இங்க மட்டும் எல்லாமே நீங்க ஃபாரின்லயும் போய் கிளாसेस எடுத்துட்டு I இருக்கீங்க. take classes. So the last month we went to Sri Lanka. We did the course. Now next week I'm going to Malaysia to train the people, and I'm going to Kerala tomorrow to train again. So my friend has a salon in London. So as I said, like he wants me to come and train this staff in this style because the Asians are வந்து அந்த பக்கத்துல வெட்டறது ரொம்ப கஷ்டம். யூகேவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும். So it's tough. So it's a big potential and big thing இருக்கு. இப்போ நீங்க வந்து லண்டன், நியூயார்க் அங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட ஹேண்ட்லூம் சலூன் வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். அது வந்து எப்போ நிறைவேறும்? ஸோ எனக்கு வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டெஸ்டினேஷன்ஸ் ஒரு ஆம்பிஷன் என்ன ஒரு இது என்னென்னா ஐ வாண்ட் டு ஹாவ் அ சலூன் இன் மேன்ஹாட்டன். அதாவது விச் இஸ் நியூயார்க் சிட்டி. அந்த ஸ்ட்ரீட்டில் மேன்ஹாட்டன் ஸ்ட்ரீட்டில் ஐ வாண்ட் டு ஹாவ் அ சலூன் அப்படின்றது ட்ரீம் வந்தது. அப்போ வந்து நான் வந்து இட்ஸ் லைக் வெரி பெரிய ட்ரீம் போல இருக்குது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐ ஹேட் அ ட்ரீம். பட் இப்போ இருக்க இதுக்கு வந்து ஐ கேன் ஓப்பன் இட். இட்ஸ் நாட் அ பிக் டிலே. ஐ கேன் டூ இட். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் லிட்டில் பிட் மோர் ஸ்ட்ராங்கர் ஃபவுண்டேஷன். பிகாஸ் நான் எப்பயுமே எடுத்தோம் கவுத்தோன்றது ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஐ டேக் மை டைம். ஐ வில் டூ இட். பட் ஐ வில் டூ இட். அது இருக்குது. ஸோ லண்டன்லாம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த் கூட ஓப்பன் பண்ணலாம். வி ஹேவ் ஸோ திங்ஸ் தேர். பட் அதேமாதிரி சொன்ன ப்ராப்பராக என்னோட டைம் அங்கே இருக்கணும். இங்கே இருக்கேன் நான். வி ஜஸ்ட் ஸ்டார்டட். திஸ் ஹேஸ் டு கெட் செட்டில். ஸோ ஐ ஹேவ் டு கோ தேர் அண்ட் ட்ரைன் டீம். ஸோ அது இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. வில் ஓப்பன் ஷோ. உங்களோட சலூன்ல இப்போ நிறைய தமிழ் பசங்க தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்களோட இந்த ஸ்டைலிஷான ஒரு மெத்தடை வந்து வேர்ல்டு லெவல்ல நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் என்ன? சரி, எஜுகேஷன் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அகெயின் சொன்ன மாதிரி இப்போது தமிழ் பசங்களாக இருக்கட்டும், ஹிந்தி பசங்க, எந்த பசங்களாகட்டும், இந்த வாண்ட்ஸ் டு அவங்க ஃப்யூச்சரை கொஞ்சம் இது பிரைட் அண்ட் இதுவாக காட்டும் போது தே ஹேஸ் டு கிரியேட் அ வெரி குட் ஃபவுண்டேஷன் இன் எஜுகேஷன் வைஸில். அது அவங்க நல்லா சும்மா ஏனோ தானோ கற்றுக்கிட்டோம் வந்தோம் போனோம் அப்படி இல்லாமல் ஒரு பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டு ஒரு ப்ராப்பர் பண்ணுற விஷயத்த எல்லாத்தோடும் பண்ண ஒரு டிசிப்ளின், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு இதெல்லாம் இருந்து டெடிகேஷனோட பண்ணால் கண்டிப்பாக தே கேன் ரீச் இன்டர்நேஷ்னல் லெவல் ஈஸிலி. ஓகே, உங்களோட டிப்ஸ் அதுக்கு ஏதாச்சும் இருக்குதா? என்னோட டிப்ஸ் கண்டிப்பா உங்களோட டிப்ஸ் தான். என்னோட டிப்ஸ்னா இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ரீச் பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் லைக் வெரி ஈஸி. இட்ஸ் ஜஸ்ட் தட் நான் கீப் அப்கிரேட் பண்ணுறது, படிக்கிறது அண்ட் பீயிங் வெரி ஹானஸ்ட் வாட் ஐ டூ அண்ட் ஐ கிவ் எவ்ரி திங் டு மை இண்டஸ்ட்ரி. என் டைமாக இருக்கட்டும், என்னோட டெடிகேஷனாக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், யூ ஜஸ்ட் கிவ் தம். That will give you 200%. You give yourself 100%, that will give you 200% to you. Yeah, okay sir. அதே மாதிரி இப்போ க்ரூம் ஸ்டைல் ஆப் அப்படின்ட்டு வந்து ஒரு புது டெக்னாலஜி இருக்கு, ஒரு ஆப் இருக்கு இல்லையா? இந்த ஆப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மக்களுக்கு ஈஸிலி வந்துட்டு இந்த ஆப்னால நிறைய சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்குதா? க்ரூம் ஸ்டைல் ஆப் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் சொல்லும் போது எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. தென் ஆஃப்டர் தட் அதை பார்த்து அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம்
இப்போ எவ்ரிபடி வாண்ட்ஸ். இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ரிசெப்டோ போடுறீங்க, ஒரு 5 மினிட்ஸில் வருது. ஸோ அது மாதிரி இது லைக் ஒன் ஹேண்ட் டச் மாதிரி. இட் வெரி ஈஸி டு அசஸ் லாட் ஆஃப் திங்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த வேர்ல்டு, அரௌண்ட் த சிட்டி. என்ன புதுசாக இருக்குது, என்ன பழசாக இருக்குது, எவ்ரி திங் யூ கெட் டு நோ. இட்ஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ லைக் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்தே எல்லாமே இந்த க்ரூம், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி க்ரூம். ஸோ தட் இன் யூ ஹேண்ட், லைக் உங்கள் கையிலே இருக்குது, ஒன் டச்சில். இட்ஸ் வெரி ஈஸி, நைஸ் அண்ட் ஃபன். இப்போ ஃபியூச்சர்ல இந்த ஆப் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃப்யூச்சரில் வந்து இட்ஸ் வெரி ஈஸி அசஸ் ஃபார் எவ்ரிபடி இன் ஆல் செக்டர். ஈஸி அசஸாக இருக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஏ ப்ளஸ் பீப்புள் மட்டும். எவ்ரிபடி கேன் பி ஈஸி அசஸ் அண்ட் எவ்ரிபடி கேன் கெட் த்ரூ தட். ஒரு பிகாஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஸ்டைல். they don't know what to choose and right people to choose and where to go and all. They don't mind spending. But அதுக்கு அந்த இது கிடைக்குதான்னா, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஆப் ஹெல்ப்ஸ் யூ. ஐ திங்க் த ஆப் ஆல்சோ ஷுட் ஹேவ் ஒரு சர்டிஃபைட் இருக்குது. எல்லாருக்குமே அலோடு இல்லாமல் யார் யார் நிஜமாலே பார்த்து அந்த ரிவ்யூ பார்த்து தே கேன் கீப் இட். பிகாஸ் இப்போல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோம், இந்த கடையில் சாப்பாடு நல்லா இருக்குன்றோம், ஒரு இன்ஃப்ளூயன்ஸை போய் சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ தட்ஸ் டிஃப்ரென்ஸ், தட்ஸ் அ ரியாலிட்டி ஆஃப் த லைஃப் நோ. ஓகே, கரெக்டா? ஸோ பட் ஒரு ஆப் வரும்போது அந்த ஆப் வந்து ஒரு ட்ரஸ்டபுளாக அந்த ஒர்த்தியாக தே ஷுட் மெயின்டைன் தட் ஃபார் எவ்ரி ஒன் டு கோ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட். ஓகே. க்ரூம் ஸ்டைல் ஆப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணிருக்கீங்களா? Yeah, so we just spoke to the team. ஸோ அதை நான் ஃபியூ பீப்புளுக்கு இது பண்ணுறோம். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் நான் சொல்லியிருக்கேன் மை சைட்லேருந்து. ஐ கிவ் இட். இட் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ டாக் ஆஃப் த டவுன் வெரி சூன். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹேர் டென்சிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வேணாலும் பண்ணிக்கலாம், மெயின்டைனும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா 80% மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்ன? எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? இப்போது நிறைய திக்கான ஹேருக்கு யாருனாச்சும் போய் கேட்டு பார்த்துருங்களா ஈஸி மெயின்டெனன்ஸ்னு? இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கர்லி ஹேர் வந்து அவ்வளோ ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியாது இல்லை, அப்படின்னு இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சப்போஸ் அவங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும். 20, உங்களுக்கே 20 மினிட்ஸ். அவங்கள யோசிச்சு பாருங்க. ஓகே, நான் தப்பா சொல்லிட்டேன். அப்போ ஸோ ஹேர் நிறைய இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, கம்மியா yeah, so இருக்கிறவங்களுக்கும் it is பிரச்சனை. like the grass is always green the other side. ஓகே. Okay, so it's like this. Okay, திக்காக இருக்கவங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ம் தின்னாக இருக்கவங்களுக்கு திக்காக இருக்கணுன்றது ஆசை. ம் ஓகே, பட் த ரியாலிட்டி வந்து என்னன்னா, இப்போ ஹேர் ஃபால் சொன்னீங்க, ஹேர் லாஸ் சொன்னீங்க. ம் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா there's a two thing. ம் ஹேர் ஃபால், ஹேர் லாஸ். ம் ஹேர் ஃபால்ன்றது உங்கள் ஹேர் பிரேக் ஆகுறது ஓகே. டியூ டு கலர், டியூ டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், டியூ டு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் உங்களோட ஹேரோட எலாஸ்டிசிட்டி வந்து வீக் ஆகிட்டு அதை நீங்கள் கோம் பண்ணும்போதோ நாட் ஜென்ட்லி ஹால் பண்ணும்போதோ அது பிரேக் ஆகுது. தட்ஸ் அ ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் லாஸ். ஹேர் லாஸ்ன்றது இட்ஸ் இன்டர்னல். ஓகே. எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, irregular periods, ஆஃப்டர் டெலிவரி, தைராய்டு. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் எனி ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இது அது. இந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சமே இல்லை. கண்டிப்பா. உங்களுக்கு தின்னாகிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஐ திங்க் ஸோ. ஸோ ஸோ இது மாதிரி எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் இதுவானாலுமே இப்போ கோவிட் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஹேர் ஃபால் பயங்கரமாக இருந்தது. ம் பிகாஸ் எனி ஸ்மால் சேஞ்ச் இன் யோர் பாடி, த ஃபர்ஸ்ட் திங் யூர் ஃபால் இஸ் கோயிங் டு பி ஹேர். ஓகே. இஃப் யூ கெட் ஃபீவர், இஃப் யூ கெட் எனி திங், எனி சிம்டம்ஸ், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் ஹேர் ஃபால். ஓகே. இப்போ தைராய்டு, இப்போ கீமோ பண்ணுறீங்க, they'll ask you to shave because the hair fall கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும் because it all take your proteins. ம் ஸோ அதனால் you need to understand and eat nicely and healthy food and ஒரு proper dermatologist things, and that's the first thing I would suggest if you're facing this, not shampoo conditioner. ஓகே. இப்போ ஹேர் ஃபால் ஆகுறவங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஒரு சொல்யூஷன் கேட்டா நீங்க என்ன மாதிரியான I'll சொல்யூஷன்ஸ் tell them கொடுப்பீங்க? openly. My intention is not to sell the shampoo. ஓகே. My intention is that she should have very good hair. இன்டேக் என்ன எடுத்துக்கிறப்போ அதை பொறுத்து தான் That's ரிசல்ட். of course, no, that's the because intake அப்படி தானே முடி வளருது. கண்டிப்பா. உங்களுக்கு உள்ளே அது நாட் லைக் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட், ரைட்? ஸோ த ஸ்டெமக் சைடு இன்டர்னலாக இட் ஹாஸ் டு கெட் ஸ்ட்ராங்கர். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ ஹேர் டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கிறவங்கள நம்ம ரொம்பவே ஸ்டைலிஷா காட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நம்ம வந்து கொடுப்பீங்க? I'll ask them to stop using comb. ஓகே. உங்கள் கையிலே ஸ்டைல் பண்ண சொல்லுவேன். நீங்கள் கோம் பண்ணும்போதுனா யூ ஸ்ட்ரெச் த ஹேர். ஓகே. நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி கீழே விடும்போது அது ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி ஃப்ரிஸ்ஸாக காட்டும். ம் ம் அப்புறம் அதை நாட் டச் த ஹேர். அண்ட் தெர் இஸ் சர்டன் ஹேர் ஸ்டைல் இருக்குது. அண்ட் I'll ask them to use some volume most products. So after wash you just put it on a scalp, dry it gently and I would suggest not to cut too much layer haircut. ஓகே. அது ரொம்ப ஃப்ளாட்டாக காட்டும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ these kind of tips I can give them. ஒரு தின் ஹேர் இருக்குன்னு. ஓகே 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 ஓகே. இப்போ எல்லாராலையுமே உங்களை மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட்டை வந்து ஈஸிலி வந்து அப்ரோச் பண்ணிட முடியாது. ஹேர் கட் பண்ண வரதுக்கோ வந்து ஈஸிலி முடியாது. பிகாஸ் ஆஃப் காஸ்ட் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஈஸிலி கொடுக்குற ஒரு 3
டிப்ஸ் என்னவா இருக்கும்? எது ஹேர் கட்டுக்கா எதுக்கு ஹேர் அப்ரோச் கட்டுக்கா பண்ணுறதுக்கா? இருக்கட்டும், க்ரூமிங்க்கா இருக்கட்டும், இல்ல உங்கள அப்ரோச் பண்றதுக்கா இருக்கட்டும். எல்லாத்துக்குமே தான். சரி இட்ஸ் நான் எப்பவுமே ஒரு இட்ஸ் ஆல் வாட் ஸ்டைல் யூ வாண்ட் பேசிக்லி. நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும், இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல் பர்சன். லைக் காமனாக உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்கும், அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் ஆல் வாட் யூ ஹேவ் ஆல்சோ இட்ஸ் மேட்டர். ஓகே. ஸோ அப்ரோச்சுக்குன்றது ஐ ஹட் கிவன். இப்போது என்கிட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு கேர்ள் கேட்டிருந்தாங்க, இதுமாரி இல்லை நான் கஷ்டப்படுறேன்னா படிக்கிறேன்னா எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, என்னால் பண்ண முடியுமா, எனக்கு ரொம்ப ட்ரீம் வந்து வெட்டுறதுன்னா ஐ said yeah you can come and do it, it's okay. For you whatever you want to budget, we'll do it in a budget. Okay. So as I told you initially, we didn't keep it only for money. Of course it is matter secondary, but primarily it is about passionate salon. So we want to, I love what I do. So அது இருக்குது. அப்புறம் டிப்ஸ் வீட்டிலனா அது when they come personally I will definitely என் கிளைண்ட்டுக்கு நான் வெட்டும்போது நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு 4-5 ஹேர் ஸ்டைல் சொல்லி தருவேன். ஒரு வெளியே போகிறீங்க, வேறு எத்தனிக் ஒரு நல்ல பெரிய கம்பல் போடுறீங்க, டூ திஸ் ஹேர் ஸ்டைல். அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைலு, ஒரு ஃப்ரீ ஸ்டைல் போடும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஃபேஷன் ஸ்டைலில் யூ டூ திஸ், ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலு டூ திஸ். ஐ ஜஸ்ட் கிவ் தம் ஐடியா அப்போ பண்ணும்போது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ கேன் சஜஸ்ட் ஃபார் யூ இண்டிவிஜுவலி ஒன். ஸோ வாட் யூ வேரிங் அண்ட் வாட் யூர் ஸ்டைல். ஸோ தட்ஸ் it will show more sharpen, you're going to look more defined. So that we can say. But அது இருக்குது. இப்போ நான் பொதுவாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஐ பர்சனலைஸ்டு மோர். தட்ஸ் தேர். ஓகே. இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் 30,000 ப்ளஸ் கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இதில் பாய்ஸ்க்கு காமனாக பண்ணக்கூடிய ஒரு 5 மிஸ்டேக்ஸ் என்ன? நான் பண்ண மிஸ்டேக்ஸ் இல்லை, அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ். காமனாக பாய்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் எனக்கு இப்போ தெரிஞ்சு இப்போ இஃப் யூ ஆஸ்க் மீ கரண்ட்லி, பாய்ஸ் ஆல்சோ வெரி மச் இன் டு their grooming. They don't mind spending, they following up, they very well things because இப்போ மென்ஸோட ரேஞ்சுமே ரொம்ப they are very particular about what they want. They very keen on using new shampoos, new products and things and all. I think yes, இதில் மிஸ்டேக்ஸ்னு சொல்ல முடியாது. everybody does it mistake, it happens. ஓகே. அதில் பர்டிகுலர் மிஸ்டேக் தான் எதுவும் சொல்ல முடியாது. நான் பர்டிகுலர் மிஸ்டேக். அப்போ கேர்ள்ஸ் கிட்ட ஏதாச்சும் கேர்ள்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக் இருக்கா? பண்ணுவாங்க. அப்போ சொல்லுங்க. அது நம்ம என்ன ஸ்டைல் பண்ணி விட்டோன்னு கை வச்சு கழிச்சு விட்டுருவாங்க. அது எல்லாருமே பண்றது ஸோ தட் லைக் we will tell them not to touch. இல்லை நான் இப்படி தான் எடுப்பேன்னு சொல்லி நம்ம அப்போதான் ஸ்டாஃப் என்ன கஷ்டப்பட்டு ஒரு ப்ளோ ட்ரை ஒரு கேர்ள் விடு அதில் கை வச்சு கழிச்சு விட்டுருவாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பண்ணது போயிடுச்சு அப்படின்னு. கீழே போனோடனே கொண்டு போட்டு கூட அதான் கரெக்ட். கஷ்டம் கேப் போடுறது, சுற்றி ஒரு கொண்டே போடுறது, இட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் ஃபன். ஓகே. அது at the end of the day they are comfortable what they want. That's the happiness for us. ஓகே. நைஸ். ஹேர் கட் மட்டும் இல்லாம சலூன்ல வேற என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் இருக்கு? We have everything top to bottom except body massage. ஓகே. பாடி மசாஜ் இல்லை, மீது எல்லாமே இருக்குது. we have pedicure, manicure, nail extensions, அப்புறம் ஸ்கின்ல எல்லாமே இருக்குது. ஹைட்ரா ஃபேஷியல், போட்டோப்ளாக்ஸ் அண்ட் போட்டோக்ஸ், அப்புறம் லேசர் ட்ரீட்மெண்ட்டு, டாட்டூ ரிமூவல், கெரட்டின், கலர் எக்ஸ்டென்ஷன், பேச்சஸ். இதில் எல்லாமே நீங்களும் பண்ணுறீங்களா சார்? இல்லை, ஹைட்ரா ஃபேஷியல்லாம் பண்ண மாட்டேன். நான் பெடிக்யூர்லாம் பண்ண மாட்டேன். கட்டு கலர் பண்ணுவேன், ஓகே, ஃபர்மிங் பண்ணுவேன், எக்ஸ்டென்ஷன் பண்ணுவேன். இப்போ வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து பர்டிகுலராக நான் வந்து உங்ககிட்ட தான், நீங்கள் பிஸியாக இருக்கிற டைமில் உங்ககிட்ட தான் நான் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. சரி, இப்போ நான் பிஸியாக இருக்கும் போது வாக்இன் பண்ணிட்டு பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் ஐ கோ பை அப்பாயின்மெண்ட் பேசிஸ். அது வேறு ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தே கேம் லைக் ஒரு 2 hour லேட்டாக வந்துட்டாங்க. பிகாஸ் ஐ வாஸ் வெரி பிஸி. ஸோ என் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படின்னா ஒரு 3 மணிக்கு ஒரு 4 அப்பாயின்மெண்ட் இருக்கு எனக்கு. ஸோ 3:30 மணிக்கு அப்படியே ஒரு 3 அப்பாயின்மெண்ட் இருக்கும். 4 o'clock அப்பாயின்மெண்ட் இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், அப்படி தான் இருக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ். அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல்ஸே 12 o'clock 5 அப்பாயின்மெண்ட் இருக்கும். 12 போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரே டைமில் 4 அப்பாயின்மெண்ட் எடுத்து அப்படி இது பண்ணுறேன். பிகாஸ் இட்ஸ் பிஸி, பட் வருவாங்க அப்படியே த்ரூ அவுட் த டே இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் ஷி கேம் ஒரு 2-3 hour லேட்டாக வந்துட்டாங்க. ஐ ரிமெம்பர் இட்ஸ் ஒன் சாட்டர்டே. அவங்க ஒரு 12 o'clock அப்பாயின்மெண்ட், ஷி கேம் பை 2 o'clock, ஷி காட் அ கட் பை 6 o'clock. ஷி வெயிட்டட் 4 hours. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமே, என்னதான் நடந்துச்சு அப்படின்றது? இல்லை, ஒன்றும் இல்லை. ஷி ஜஸ்ட் கம். சி ஐ டோன்ட் வாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேர் இது. அதை நான் ரொம்ப இதுவாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹர் டு ஸ்டே 4 hours உட்கார வச்சு இது பண்ணுறது. இட்ஸ் நாட் பர்பஸ்லி பண்ணுறது இல்லை. எனக்குமே ஐம் ஜஸ்ட் பிஸி வித் திங்ஸ் லைக் தர் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் 3 o'clock எடுத்துட்டீங்க. இப்போ நான் வந்து உங்களை அட்டன் பண்ணாமல் லேட்டாக வந்து அட்டன் பண்ணால் யூ ஆர் நாட் ஓகே வித். கண்டிப்பாக. ஸோ ஐ ஹேவ் டு டேக் கேர், ஐ ஹேவ் டு டேக் யூ. தென் அப்படி நான் எடுத்துக்கிறேன்ட்டு தென்
2 o'clock வந்த கேர்ளுக்கு வந்து ஐ டுக் இட் லைக் ஒரு 6:30 தான் எடுத்தேன். ஐ ஈவன் வெண்ட் அண்ட் டோல் தட் வேறு யாரா வெட்ட சொல்லவா, இட்ஸ் ஓகே அப்படின்னு. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன். ஷி வெயிட்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் 4 to 5 hours. தென் ஒன்லி ஐ காட் த திங்ஸ். அது பட் they will not be very upset. Okay, they at the end of the day, ஸோ நம்ம இது பண்ணுறது they'll make you happy. இப்போ ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியா ஹேர் இருக்கிறவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? see எனக்கு ஹேர் இருந்தாலே பிடிக்கும். ஹேர் மாறிலாம் இல்லை. பிகாஸ் எனக்கு என்ன பிடிக்கும்னா, when I do something experiment, you can do anything for me அப்படின்னா then my hands are free. So I can do some creative thing, I can do some innovation things. ஸோ அப்படின்றது it will be fun. பட் ஐ வில் ஆல்சோ இட்ஸ் நாட் லைக் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க யூனோ வாட் எனக்கு எதுனா பண்ணேன் ஓகே ஐம் ஆல் யுவர்ஸ் அப்படின்னும் போது I will go by your, I will give you consultation, I'll consider what you do, what's your age, what's your lifestyle, what is your professions. So இதெல்லாம் then I will create one look. So that's the thing. So எனக்கு பர்டிகுலராக இல்லை, I am not a safe player that எனக்கு இப்படி இருந்தால் ஓகே இப்படி இருந்தால் ஓகே இல்லை. I am okay with anybody as long as if you let me do what thingனா அது இன்னும் ஒரு creative will be easy for me. ஸோ ஒரு இன்னொரு இது என்னென்னா, எப்பயுமே நம்ம வந்து ஒரு ட்ரூத், ஒரு சேட் ட்ரூத்தோ ஒரு உண்மை ஒரு ரியாலிட்டி சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப போயிட்டு ரொம்ப நச்சு பண்ணாமல் எதனா போனீங்கன்னா யூ வில் கெட் த பெஸ்ட். ஓகே. இப்போ எஸ்பெஷலி எனக்கு இது வேணும் அது வேணும் இது பண்ணணும் அது பண்ணணும் இது கரெக்டாக பண்ணுறீங்களா, தெர் இஸ் கால் ஃபஸின்வாங்க. தட் சம் இஃப் யூ டோன்ட் பி வெரி ஃபஸி யூ வில் கெட் வெரி குட் ஜாப். பிகாஸ் தட் ஹேர் ட்ரெஸ் இஸ் நாட் கெட் பேனிக். ஸோ அவங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்றது. சம் கிளைண்ட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு இதுன்னும் போது they fail to do what they can do at least also. So it will gonna give worst. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஹேர் கலர் பண்ணிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹென்னா அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதேதோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன? I'm strongly against henna. ஓகே. அந்த பாக்ஸ் கலர் திங். ஸோ if they do that, அவங்களுக்கு நேச்சுரலாக ஒரு மாய்ஸ்சர் இருக்கும், அதுவுமே கிடைக்காது, அதுவுமே போயிடும். ஸோ இப்போ அவங்க மறுபடியும் they wants to color back அப்படின்னும் போது they wants to do some highlights, they wants to do some light. It's not easy. So you have to do the bleaching, pre-lighting பண்ணி அதை ஸ்ட்ரிப் பண்ணி அதில் ஒரு கோட்டிங் பண்ணி அதில் கலர் பண்ணி இட்ஸ் வெரி சேலஞ்ச் திங்ஸ். முடியாதுன்னு இல்லை, இட்ஸ் வெரி சேலஞ்ச். The hair might get little dry and break and all. So I would suggest not to use henna and not too dark shade, no box colors. So that's all. Especially for anybody below 45 or 50. ஓகே. இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஹேர் கலர் பண்றேன், இது எனக்கு பிடிக்கல, நான் வந்து அடுத்து எவ்வளோ நாளைக்கு அப்புறம் அந்த ஹேர் கலரை நான் மாற்றணும்? ஏன்னா ஒரு சிலர் வந்து சடனாக எனக்கு இன்னைக்கு பிடிக்கல, நான் அதனால வேற ஒரு 1 வீக்ல நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க இல்லையா? ஸோ இதனால ஏதாச்சும் ஹேர் டேமேஜஸ் ஏற்படுமா? இல்லை அப்படின்னா வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்றணுமா? அப்படி இல்லை. ஸோ இப்போ டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் கலரு உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த ஒரு 1/2 hourலேயே மாற்றிக்கலாம். There's nothing to damage and all. It's also what color you did, how you did, and what's the process. அதை வச்சு தான், அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு தான் we can tone down. It's about toning down தான். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் லைட்டாக இருக்குன்னா சேம் ஃபேமிலி, இப்போ நீங்கள் ப்ரௌன் பண்ணிட்டீங்க, ரொம்ப லைட்டாக இருக்குன்னு ப்ரௌன் எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும்னா வில் டூ டார்க்காக. ஓகே. ரெட்டு பண்ணிவிட்டு யூ வாண்ட் டு கோ ப்ரௌன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். என்ன கலர் பண்ணிட்டு என்ன கலர் பண்ணுன்றது அதுக்கேற்ற மாதிரி இருக்குது டைம் பீரியட். அதே மாதிரி ஐ ஹேவ் அனதர் டவுட். ஓகே. இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு ஹேர் கலர் நான் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸில் இல்லை வந்துட்டு எனக்கு அடுத்த மந்த்லேயே வந்துட்டு நான் வந்து எனக்கு ஹேர் ஸ்மூத்னிங்கோ இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கோ பண்ணணும் அப்படின்னா அதை நான் பண்ணலாமா, இல்லை அதுக்கும் நான் கேப் விடணுமா? ஃபஸ்ட்டு ஸ்மூத்திங் பண்ணணும். ஓகே. அப்புறம் தான் நீங்கள் கலர் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு பிரேக்லாம் ஸ்மூத்திங் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கிவ் பிரேக். ஒரு 2 weeks வைக்கணும் பிரேக். 2 weeks. ஓகே. தென் யூ கேன் டூ கலர், மைல்டு கலர், ஓகே, கொஞ்சம் லெஸ் கெமிக்கலோட சேர்த்து வி கேன் டூ தட். யா. ஓகே. உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஹேர் கட்டாக இருக்கட்டும் இல்லை ஹேர் கலரிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கு இல்லையா? அதுக்கான ரீசன்ஸ் என்ன சார்? அப்படியே சிரிச்சு மல்பக்கூடாது இல்லை, சொல்லுங்க. இல்லை ரீசன் பெருசாக ஒன்றும் இல்லை. See, I just don't see it's only haircut for you. Okay. It's my reputations. Because you're carrying my look. நீங்கள் என்னோட ஒர்க்கை நீங்கள் கேரி பண்ணுறீங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் ஐ ரெஸ்பெக்ட் மோ. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது வாஷ் பண்ணுறீங்க, அதை தாண்டி அந்த ஸ்டைல் ஹோல்ட் ஆகும். நீங்கள் என்ன வெளியே போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க எங்கே வெட்டினீங்க கேட்பேன், யூ வில் டெல் ஸோ அண்ட் ஸோ ஐ கட் இட் ஃப்ரம். ஸோ அந்த ஒரு இது இருக்குல்ல, யுவர் ஹேர் கட் இட் பிரிங்ஸ் மீ 4 people. ஓகே. ஸோ ஒரு இன்டைரக்டாக உங்களை வச்சு நான் ஒரு மார்க்கெட் பண்ணுறேன். ஓகே. ஸோ தட்ஸ் வை ஐ சி இட். ஸோ ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட். And then I always try to do something
ஒரு நியூ திங் பிகாஸ் யூ கம் டு எக்ஸ்பர்ட் அண்ட் யூ ஹர்ட் அபவுட் லாட் அண்ட் தென் யூ வாண்ட் டூ சம்திங். ஸோ ஐ கேனாட் ஜஸ்ட் டூ வெரி சிம்பிள் திங். ஐல் டூ இட் சிம்பிள் வித் சொஃபெஸ்டிகேட்டடாக கொஞ்சம் நல்லா இதுவாக. தட்ஸ் வாட் இட் இஸ். ஐல் இண்டிவிஜுவலி பர்சனலைஸ் பண்ணுவேன் மோரா. ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஸ்டைலிஷ் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு நிறைய மித் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஹனியை தெரியாம தலையில தேய்ச்சிட்டோம்னா ஹேர் ஒயிட் ஆயிடும், ஓகே. லைக் அந்த மாதிரியான மித்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொல்றப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? தென் See, there is இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே there is a lot of things. இது அது ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பை டெய்லி பண்ணும்போது we are seeing the experience and it's a different myth. இப்போ என்ன சொல்றது, எண்ணெய் தேய்ச்சா முடி வளருன்றது. ஆமா. அப்புறம் வந்து likewise we can say lot of things. ஹெனா நல்லதுன்றது அது ஸோ இட்ஸ் லைக் அது மாதிரி இல்லை. ஸோ மித்து சொல்லுமா அது மித்துன்னு சொல்லிட்டு ஐ டெல் தம் லாஜிக்காக யோசிங்க, ஐ ஜஸ்ட் கிவ் தம் பிகைன் த சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவேன். இல்ல ஆக்சுவலா எண்ணெய் தேய்ச்சா முடி வளருன்றது தான் நம்மளுக்கு கிட்ல இருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுவுமே மித்து தானா? See, it's about your blood circulation will improve. ஓகே. ஸோ இட்ஸ் எண்ணெய் தேய்ச்சது வந்து உங்கள் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அது உள்ளே போயிட்டு அது லைக் தட்ஸ் வாட் இட் இஸ். இட்ஸ் நத்திங். ஹேர் வளர்த்து இட்ஸ் அபவுட் யுவர் சரி இப்போ உங்கள் ஹேர் திக்காக இருக்குங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஜெனட்டிக்ஸ். ரெண்டாவது வளர்த்து வந்து உங்கள் அனஜன் கெட்டஜன் டெலஜன் ஒரு இது இருக்கும், இந்த 3 phases ஆஃப் ஹேர். ஸோ அது உள்ளே இருக்க ப்ராசஸ் தான் அது எல்லாமே. ஸ்டெமாக்சைடுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை போயிட்டு அது உள்ள இது. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. ஸோ ஆயில் வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, இது பண்ணுறது, இட்ஸ் ஆல் திங் அது இருக்கா. இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு அகாடமி வச்சிருந்தாங்க அப்படின்னாலே அவங்களோட பேர்ல ஒரு ஓன் பிராண்ட் வந்து அவங்க வந்து கண்டிப்பா இன்ட்ரோ கொடுத்துட்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஃபியூச்சர்ல பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இன்ட்ரோ மீன்ஸ் இப்போ எனக்குன்னு ஒரு ஓன் பிராண்ட், நான் ஒரு அகாடமி வச்சிருக்கிறேன். இப்போ நெயில் பாலிஷா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்னோட பிராண்ட், என்னோட ப்ராடக்ட் இது அப்படின்ட்டு நான் வந்து அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரேன் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர் பிளான் இருக்கா? எது இருக்கும் இல்லை, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மேபி வி கேன் திங்க் ஆஃப். ஐடியா கொடுத்தது நான் தான். அப்போ 10% எனக்கு வந்துடணும்ல. கரெக்ட் தானே? கொடுத்துக்கலாம், பிரச்சனை கொடுத்துடலாம். நிஜமாவே ஐடியா இருக்கா? நைஸ். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பியூட்டிஷியன் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட ஓன் பிராண்ட் ஒன்று வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. நீங்க ஐ திங்க் சோசியல் மீடியால ரொம்ப இதுவா இல்லைன்ட்டு நான் நினைக்கிறேன். நோ ஐ டோன்ட் பார்ப்பேன், பட் நான் ஐ டோன்ட் வாட்ச் ஸோ மச் ஆஃப் இது. ஐ மீன் லைக் நான் போடுறது எனக்கு என்னன்னா நம்ம போடுறத மற்றவங்க பார்க்கணும், நம்ம மற்றவங்க பார்க்கக்கூடாது. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் திங்ஸ். ஓகே. இப்போ உங்களை மாதிரி இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட்ல ஒரு ஜீனியஸ் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்? வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டிப் சொல்லுங்க. என்னென்ன பண்ணணும்னா டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு, and you have to be very honest to what you do. Okay. And discipline. So இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஸோ அதனால உங்களை பார்த்து வரவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நைஸ். ஓகே, ஒரு சலூன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து கேரி பண்ணணும்? ஓகே, சலூன் ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியதும் நீங்கள் நிஜமான சலூன் ஓப்பன் பண்ணணுமான்றது யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சிங்களா அப்படி? கண்டிப்பாக யோசிச்சேன். ஓகே. இட்ஸ் நாட் லைக் யாராவது ஓப்பன் பண்ணுறா நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இட்ஸ் நிறைய சினிமா டைலாக்கு எல்லாரும் ஜெயிக்கணும் நம்மளும் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக இதுதான். ஸோ அவங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ்னால் நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம சக்ஸஸ். ஸோ ஃபார் மீ ஐ நெவர் தாட் ஐ வாண்ட் டு ஓப்பன் அ சலூன், ஐ வாண்ட் டு டூ திஸ். அண்ட் ஒரு ஏஜில் நான் எப்படி நினச்சேன்னா, சொன்னால் சிரிப்பீங்க, நான் பெங்களூரில் இருக்கும்போது ஓகே நம்ம சென்னை போயிட்டு ஒரு 20,000 சேலரியில் ஒரு சின்ன காரு, அந்த காரு பின்னாடி ஒரு டாக் வச்சுட்டு அதுதான் லைஃப் செட்டில் அப்படின்னு நினச்ச பையன். அதுக்கு முன்னாடியும் வேற ஒன்று நினச்ச பையன். நான் வீட்டில் படுத்துட்டு டான்ஸராக இருக்கும்போது ஒரு 10,000 சேலரி, அப்புறம் ஒரு கைனடிக் ஹோண்டா, அதான் லைஃப் அப்படின்னு நினச்ச பையன். ஸோ அந்த பையனுக்கு வந்து அந்த கார் இதுவாச்சு, அந்த கார் இது வந்து இதுவாச்சு. ஐ நெவர் தாட் ஆஃப் பெரிய இதெல்லாம். ஸோ பட் இட் ஹேப்பன்ட் இது. ஸோ சலூன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஓப்பன் பண்ண இவங்க பண்ணணும். நீங்கள் நிஜமாலே யூ வாண்டட் டு ஓப்பனான்றது ஃப்ரம் ஹார்ட்ஃபுல்லான்றது ஒன்று தேவை. ஓகே. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அதில் எவ்வளோ இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் த நேம் சேக் ஆஃப் நேம் யூ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ சலூன்றது. நீங்கள் ஓனராக தாண்டி யூ ஹாவ் டு ஹாவ் அ, நீங்கள் தான் ஒரு ஹவுஸ் கீப்பிங்கெல்லாம் நீங்கள் தான் இறங்கி மாப் போடுறதா இருக்கட்டும், பாத்ரூம் கழுவுறதா இருக்கட்டும், இதுலையுமே யூ ஷுட் பி ரெடி. ஓகே. அண்ட் உங்கள் ஸ்டாஃப் வரலன்னா யூ ஷுட் ஏபிள் டு டூ ஆல் த சர்வீஸ். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் யூ ஹேவ் டு டூ த கிரவுண்ட் ஒர்க் இஃப் யூ கேன் ரியலி புல் தட். இது அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எவ்வளோ பெருசாக ஓப்பன் பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் கேப்பபிள், அண்டு உங்களுக்கு என்ன கிளைண்டேல் இருக்குது, உங்களோட ப்ளஸ்ஸு மைனஸு
இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டு whom you gonna depend. ஸோ இட்ஸ் லைக் நான் ஓப்பன் பண்ண டிசைட் பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் நாட் லைக் சடன்லி ஐ ஓப்பன். ஓகே. இட்ஸ் லைக் 4 years ம்ஹ்ம். ஐ ஒர்க் ஃபார் திஸ் டு ஓப்பன் அ சலூன், ஓகே. டு பில்ட் மை செல்ஃப். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்து வெளியே போகிறோம், நம்ம இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியே போகும்போது நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் வருமா, நம்மளை தேடி இத்தனை பேர் வருவாங்களா, இதுவாகுமா. ஸோ தட்ஸ் ஒரு மேத்தமெட்டிக், ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிக்ஸ். ஸோ இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ பண்ணிவிட்டு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கேபிட்டலு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம எவ்வளோ 6 மந்த்துக்கு ரன் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த இன்கம், வாட் இஸ் அவுட் கோயிங். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ் இட்ஸ் நாட் ஓன்லி நீ கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் இதுவாகாது. இதுவும் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் தெரிஞ்சிருக்கும். சார் அதே மாதிரி நீங்க இங்க இருக்கிற கிளாஸஸ்லாம் விட்டுட்டு ஏன் அப்ராட்ல போய் படிக்கிறீங்க? ஸோ நம்ம போயிட்டு அங்கே கற்றுக்கிறத தாண்டி யூ அண்டர்ஸ்டாண்ட் த கல்ச்சர் ஆஃப் ஹேர். ஸோ இப்போ இங்கே சென்னையில் எப்படி நீங்கள் ஹேரை பார்க்குறீங்க, இப்போ பாம்பேயில் எப்படி பார்க்குறீங்க, அதுமாதிரி அக்ராஸ் த கண்ட்ரி நீங்கள் வெளியே போகும்போது அவங்க எப்படி பார்க்குறாங்க, ஒரு இட்டாலியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, ஒரு லண்டனில் ஹவு தே அப்ரோச் த ஹேரு, அப்புறம் ஒரு துபாயாக இருக்கட்டும், ஒரு பல்பனாக இருக்கட்டும், ஒரு பர்லினாக இருக்கட்டும், ஒரு அங்கே எப்படி ஃபேஷன்ஸ் இருக்குது, என்ன ஃப்ரீக் இருக்குது, என்ன ட்ரெண்டாக இருக்குது, அதெல்லாம் வந்து அப்படி வெளியே போய் பார்த்தா தான் தென் யூ வில் ஹாவ் ஒரு பெட்டர் ஐடியான்றதுனால தான் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் யூ மீட் பீப்புள், யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹேர் கல்ச்சர், ஓகே. and you understand the industry, and you understand what is in trend, and you try to bring the thing here. Okay. So that's helpful. And then to run a big business or நல்ல ஒரு exposure ஒரு இதுக்கு that's very much needed, I guess. ஓகே. இப்போ நீங்க ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணி ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி அது வந்து மூவில வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆயிருக்கா? ஐ மீன் ஒரு மூவி ப்ராஜெக்ட்ல நீங்க ஏதாச்சும் ஹீரோக்கு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருந்திருக்கீங்களா? ஹீரோக்கு பெருசா பண்ணி டெலிகாஸ்ட் ஆயிட்டு இப்போதான் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஓகே, சொல்லலாமா? இப்போ ஆர்யா நடிக்கிற படம் நான் தான் இது பண்ணது. இப்போ ஏஸ் அ ஷார்ட் இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தா ஸோ இஸ் டூயிங் ஒன் மூவி. ஸோ அதுக்கு நான் தான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி விக்ரம் பிரபு எல்லாருக்கும் அவருக்கு ஒரு 6 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கு விக்ரம் பிரபுக்கு. ஓ, நீங்க ஹேர் கட் பண்ணி அவங்க வந்து மூவில அதே ஸ்டைல மெயின்டைன் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஆமாம், இல்லை எல்லா படத்துக்கும் டைரக்டர் ஐ மீட் அண்ட் தே டெல் த திங்ஸ். அவர் படத்தில் அப்புறம் இந்த ஸ்டார் படத்தில் வந்து அந்த டைரக்டர் இஸ் டூயிங் மூவி நவ், இஸ் ஆக்டிங். ஸோ அவருக்கு அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் ஐ ஜென்ரேட் டோன்ட் மச் மென்ஸ் பண்ண மாட்டேன், எக்ஸ்போஸ் ஆனதில்லை. ஸோ அதனால் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நட்சத்திரம் நகருது. ஓகே. அதில் துஷாராக்கு கலரு ஓகே அந்த டீல் கலரில் இருக்கும், அது நம்ம தான் பண்ணது. ஓ நைஸ். ஸோ ஐ ஒன்லி டிட் தட் லுக் ஃபார் ஹர். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு எல்லா படத்துக்கும் நம்ம தான் துஷாராக்கு. ஓகே சார். அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு ஹீரோவுக்கு சூட்டே ஆகாத ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்காங்களே, நானா இருந்தா இப்படி பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்க நிறைய நான் இப்போ படத்துக்கு போயிட்டு இப்போ நான் உட்காந்து பார்க்கும்போது என் கண்ணு கரெக்டாக ஹேரில் தான் போகும். அது ஹீரோன்னு இல்லை, ஹீரோயினும் சரி யாராக இருந்தாலும் சரி, இது எப்படி இருக்கு பாரு, இது ஐ ஃபைண்ட் த ஃப்ளாஸ், இது எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கும், இது நல்லா இருந்திருக்கும், இது பண்ணிருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஹேப்பன்ஸ். நிறைய படத்தில் இருக்கு. ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு நிறைய வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஃபயர் போயிடலாம். ஓகே, கண்டிப்பாக போகலாம். இவ்வளோ நேரம் செல்ஃப் க்ரூமிங் பற்றியும் வரப்போகிற ஜென்ரேஷன் இந்த ஸ்டைலிஸ்டாக மாறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். யூ வெல்கம். ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, தென் வந்து உங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டிக்கு நீங்கள் பண்ண ஒரு லுக், உங்களோட ஃபேவரட்டான லுக் என்ன? ஸ்னேகாக்கு பண்ண கர்டன் பேங்க்ஸ். ஓகே, ஆரம்பத்துல இருந்தே ஸ்னேகா மேம் தான். சூப்பர். தென் வந்து ஒரு ஹேர் கட் நெவர் அகைன் நான் இதை பண்ணவே மாட்டேன் என் லைஃப்ல இதுக்கப்புறம்னா அது என்ன மாதிரி? ஒரு லென்த் வச்சு டிஸ்கனெக்டடாக ஒரு பாப் பண்ணுவோம், அது பண்ண மாட்டேன். ஓகே, எவ்வளோ கொடுத்தாலும் நான் இந்த விஷயத்த யாருக்கும் செய்யவே மாட்டேன்ப்பா என் லைஃப்ல அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கு? நம்பிக்கை துரோகம். ஓ குட். தென் அந்த ஃபேவரட் செலிபிரிட்டி எனக்கு உங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டி நீங்க அட்டெண்ட் பண்ண ஒரு ஃபேவரட் ஓகே செலிபிரிட்டி? அப்படியா? எனக்கு ஸ்னேகா மேம் பிடிக்கும். ஸ்னேகா மேம் தவிர்த்து வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன். அவங்க ரஞ்சித் அண்ணா பிடிக்கும். ஓகே சூப்பர். ஓகே, டாப் 3 ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் பாய்ஸ்க்கு என்னென்ன சொல்வீங்க? டாப் 3 முல்லட்டு, அப்புறம் ஐஃபேடு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் கிராப். ஓகே, அதே மாதிரி டாப் 3 ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல் கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்வீங்க? கேர்ள்ஸுக்கு வந்து பட்டர்ஃப்ளை கட்டு, அப்புறம் கர்டன் பேங்க்ஸு, அப்புறம் வந்து டெக்ஸ்சர்ட் லாப். ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா என்ன ஹேர் ஸ்டைல் நீங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ கரண்ட்டாக வாட் ஐ வாண்ட் டு கீப் இஸ் கொஞ்சம் லைட்டாக ஒரு முல்லட் லோ ஃபேட்டில் தான் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஜட்மெண்ட்டே இல்லாமல் வராங்க தெரியுமா? இப்போ வந்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் கலர் ரொம்பவே சூட் ஆகும்பா அப்படின்னா அது என்ன ஹேர் கலர்? ஃபார் சேஃபர் சைடு வந்து எல்லாருக்குமே ஒரு மெரூன்
ஒயின் ரெட் அந்த ப்ளம்மு சூட் ஆகும். அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரௌன் ஒன்று அது ரெண்டுமே சேஃபர் சைட், நோ ப்ளீச் நத்திங், எல்லாருக்கும் சூட் ஆகும் ஒரு மைல்டாக. யா ஓகே சூப்பர். நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணீங்க. தென் வந்து மக்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய க்ரூமிங்கான விஷயங்களும் சொன்னீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். வெல்கம், தேங்க்யூ ஸோ மச். ஸ்பான்சர். பிஸி பிரெயின்ஸ் என்பது ஒரு பிரீமியர் இண்டிபெண்டன்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். சிறுவர்களுக்கான மிக சிறந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ப்ரோக்ராம்ஸ் மூலம் அவர்களின் திறமைகளை வளர்க்கிறது. இந்தியாவின் முன்னணி கிண்டர் கார்டன் நெட்வொர்க்குடன் பிரான்ச்சைஸ் செய்திருப்பதன் மூலம் மறைமலை நகர் மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் வேர்ல்ட் கிளாஸ் ப்ரீ ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வருகிறது.